சவாக் பேசுறாங்க இல்லையா? விளங்குது. ரைட். அக்கரைப்பட்டினம் அஸ்ஸலாமு அலைக்கும். அக்கரைப்பட்டினமானி பட்டப்பயண சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த லோ காலேஜ் ப்ரோக்ராமானது இன்று நடைபெற உள்ளது. இதற்காக அப்ளை பண்ணி வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அக்கரைப்பட்டினமானி பட்டப்பயண சங்கமானது பல வேலைப்பாடுகளை தமது ஊருக்காகவும் சமூகத்திற்காகவும் செய்து கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமுக்காக முயற்சி செய்த அனைத்து எமது சக உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்தனாக, முதலாவதாக அக்கரைப்பட்டினம் பட்டப்பயண சங்கத்தின் தலைவர் அவர்களை 2 நிமிடங்கள் பேச அழைக்கின்றேன். சார். சார். ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கின்ற ஏகவல் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், இன்றைய இந்த நிகழ்விற்கு பிரதம வளவாளர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி அர்ஷதா சுபைர் அவர்களே, அதே போல சட்டக் கல்லூரியினுடைய பயிற்சி மாணவராக இருக்கின்ற அகமது இல்ஹாம் அவர்களே, இன்றைய இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சுபசோபனம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக, உண்மையிலேயே அக்கரைப்பற்று இளமானி பட்டப்பயிலர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அக்கரைப்பற்று இளமானி பட்டப்பயிலர் சங்கம் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோடு எனது உரையை ஆரம்பம் செய்து முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உகா என்பது அக்கரைப்பற்று பிராந்தியத்திலே இருக்கின்ற அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகி இருக்கின்ற மாணவர்களை கொண்டு தான் சமூகத்திலிருந்து பெற்ற கல்வியை இந்த சமூகத்திற்கு பிரதிபலிப்பாக எவ்வாறு நாம் வழங்குவது என்கின்ற சிந்தனையோடு எந்தவித பக்கச்சார்பும் இல்லாமல் இயங்கி வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயேதான் இந்த சமூகத்திற்கு எவ்வாறு சில நல்ல விடயங்களை செய்யலாம் என்று சிந்தித்து ஒரு வைத்தியர்களை, ஒரு பொறியியலாளர்களை, கல்விமான்களை உருவாக்குவது எவ்வாறு ஒரு ஃபர்லு கிஃபாயாக இருக்கிறதோ, அதுபோல சிறந்த சட்டத்தரணிகளையும் உருவாக்குவது ஒரு சமூகத்தின் மீது இருக்கின்ற மிகப்பெரியதொரு கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேதான் இந்த நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு இணங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு சட்டத்தரணியால் என்ன செய்துவிட முடியும்? ஏன் ஒரு சட்டத்தரணி, ஏன் இந்த சட்டம் இந்த நாட்டுக்கு முக்கியம், இந்த உலகிற்கு முக்கியம் ஏன் என்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்விக்கு அண்மை கால நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒரு சட்டத்தின் மூலமாகவும் சட்டத்தரணிகள் மூலமாகவும் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக இருக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு சிறந்த ஒரு சட்டத்தரணியால் சிறந்த ஒரு நாட்டை வழி நடத்த முடியும், சிறந்த ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும், ஒரு சமூகத்தினுடைய இருப்பினுடைய நிலைத்தன்மைக்கு மிகப்பெரியதொரு பங்கு ஆற்ற முடியும் என்கின்ற மிகப்பெரியதொரு நம்பிக்கை எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பிரதம பேச்சாளர்களாக
வந்திருக்கின்ற தனது பல சிரமங்களை தாண்டி இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி அர்ஷதா சுபைர் அவர்களுக்கும் சட்ட மாணவர் அஹ்மத் இல்ஹாம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் உகா சார்பாக தனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடும் இந்த நிகழ்விற்கு பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை மாணவர்களையும் வாழ்த்தி வரவேற்பதோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சோர். அடுத்ததாக எமது வடவராக வந்துள்ள சட்டத்தரணி அர்ஷத் சுபைர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வெரி குட் மார்னிங். இன்றைக்கு என்ன அண்டர் கிராஜுவேட் அக்கறை பற்றி சார்பா இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நன்றி. நான் மட்டுமே பேசிட்டு இருக்காம உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது கேள்வி வந்தா எல்லாத்தையும் அதுக்கு ஆன்சர் பண்ணி போனா மிச்சம் இன்டராக்டிவா இருக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு லெக்சர் போயிட்டு இருக்கிற மைக்கும் இல்ஹாம் விக்கிற கொஞ்சம் இடையில வந்து ஏதாவதுண்டா ஒட்டா நல்லா ஐக்கியம் ஓவரா ஒரு 1 ஹவருக்கு சும்மா தொடர்ந்து பேசிட்டே இருந்தா அந்த அளவுக்கு பேசுறதுக்கு இருக்காண்டா தெரியா. பட் ஏதாவது கொஸ்டின் இருந்தா அதை ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு லா என்ட்ரன்ஸ் எப்படிங்கிற மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் சொல்றேன். இலங்கையில ஒரு 3-4 வழி இருக்கு ஒரு அட்டர்னி ஆகிறதுக்கு, இல்லாட்டி ஒரு லோயர் ஆகிறது. அதுல ஒன்றுதான் லா காலேஜ். உங்களுக்கு ஏல நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தா நீங்க லோயர் ஆகணும்டா அப்பவே நீங்க லா ஃபேக்கல்டி இல்லாட்டி பேராதெனி யூனிவர்சிட்டி இல்லாட்டி ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில லோ படிச்சு அதுக்கு எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணி லா காலேஜ்ல ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் எழுதணும். எழுதி நீங்க ஒரு லோயர் ஆகலாம். அந்த அந்த சான்ஸ்ல உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும், எல்எல்பி டிகிரி. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட வசதி இருந்தா நீங்க பிரைவேட்டா எல்எல்பி செஞ்சு இப்ப ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடக்கும் லா காலேஜ்ல. அதை கம்ப்ளீட் பண்ணி அதுவும் ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் பார் எக்ஸாம் மட்டும்தான் எழுதி நீங்க லோயர் ஆகலாம். அப்படி இல்லாட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டியில எழுதி அதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்க லோயர் ஆகலாம். ஆனா இது எல்லாத்துலயுமே இந்த 3 ப்ரொசீஜர்லயுமே உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறா எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்ஏஎஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கணும். ஸோ டிகிரி வேணும் அப்படின்னா நீங்க கட்டாயம் இதுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். லா காலேஜ்ல என்ன வித்தியாசம்டா நீங்க டிகிரி அங்க தாரது வந்து டிகிரி இல்லை, நாட் அ டிகிரி, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். 3 வருஷத்துக்கு நீங்க படிக்கணும். ஒரு எப்படி சிமா அதுகள் மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் 3 வருஷமும் ஒழுங்கா தரத்துல எக்ஸாம் பாஸ் ஆயினா உங்களுக்கு எனக்கு ஓரியன்டேஷன் டைம்ல சொன்னாங்க சவுத் ஏசியாவிலேயே இவ்வளவு குயிக்கா லோயர் ஆகிறதுக்கான ஒரு வழிதான் அது ஸ்ரீலங்கா லா காலேஜ் தான். அப்படின்னா 3 எக்ஸாமும் குயிக்கா பாஸ் ஆயினா அடுத்தது அப்ரெண்டிஸ்ஷிப் 6 மந்த்ஸுக்கு போகணும், நீங்க லோயர் ஆகலாம். ஸோ இங்க வந்து எப்படி என்றா உங்களுக்கு டிகிரி கிடைக்காது, பட் குயிக்கா லோயர் ஆகலாம். ஸோ இல்ஹாம் நானெல்லாம் யூனிவர்சிட்டியில டிகிரி பண்ணிட்டு வேற டிகிரி பண்ணிட்டு லோ என்ட்ரன்ஸ் செஞ்சு லோயரானா ஆக்கு. வேற பிள்ளைகளுக்கு எல்எல்பி டிகிரியோட வாராக்கள் இல்லாட்டி பிரைவேட்டா வாராக்கள் அப்படி ஒரு வருஷத்துக்கு இப்ப மோர் தென் 500 அப்படி லோயர் ஆகுறாங்க, இருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு பேசிக் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். லோ காலேஜ் இப்ப நீங்க சரி லோ காலேஜ் தான் வரப்போறோம் 3 வருஷம், அந்த அதுக்காக வேண்டி நீங்க 3 வருஷத்தால லோயர் ஆகலாம். ஏஎல் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி இருக்கலாம், அதை நீங்க டிசைட் பண்ணணும். சில ஆக்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், இனஃப் செட் ஸ்கோர் இருக்கும் யூனிவர்சிட்டி போறதுக்கு. அப்படியானாக்கள் எனக்கு எல்எல்பி டிகிரியோட லோயர் ஆகணுமா இல்லாட்டி நான் 3 இயர்ஸ் போதுமா? ஏன்னா 3 இயர்ஸ் போதுமென்ற லோ என்ட்ரன்ஸ் போனா நீங்க என்னதான் நல்ல ஜெட் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுத்திருந்தாலும் லோ என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகணும் நீங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்கு 3 வருஷத்தால லோயர் ஆகிறேன்டா. ஸோ அதை நீங்க டிசைட் பண்ணலாம். இப்போ எந்த பெட்ச்லயுமே சில பிள்ளைகள் இருந்துச்சு, அதற்கு பேராதெனி யூனிவர்சிட்டி கிடைச்சு லோ எல்எல்பியே கிடைச்சு, அதை ட்ராப் பண்ணிட்டு லோ காலேஜுக்கு வந்து லோ என்ட்ரன்ஸ் செஞ்சு லோ காலேஜுக்கு வந்த பிள்ளைகளுமே எல்லாம் பத்தி தெரியா. எனக்குமே ஏல் முடிஞ்சு நல்ல ஜெட் ஸ்கோர் லோ ஃபேக்கல்டி போற அளவுக்கு ஜெட் ஸ்கோர். பட் அந்த சிச்சுவேஷன் அந்த இது
சோசியல் ப்ரெஷர் விட்ட இது. அப்ப அந்த ஐடியா இருக்கல, இனி நான் அன்னைக்கு போயிட்டோ அதோட நாட்டமோ தெரியா லோ என்ட்ரன்ஸ் செஞ்சு அப்படி வந்தது. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு அதுல ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா நீங்க டிசைட் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு எல்எல்பி செஞ்சு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப நான் பார்த்த வரைக்கும் நான் டிகிரி செஞ்சு நான் நினைக்கிறேன் செகண்ட் இயரா தேர்ட் இயர் இருக்கா லோ காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ணேன். நான் செஞ்சுட்டு லோ ஃபினிஷ் பண்ணினது பிறகுதான் என்னோட டிகிரி கிடைச்சி யூனிவர்சிட்டிக்கு போய் லோயர் அனுப்பலையில் என்னோட ஒர்க்ஸ் எடுத்துச்சு. அப்படின்னா அவ்வளோ வருஷம் அதுகளுக்கு எடுத்திருக்கு. நான் பெறலாம் அதையும் முடிச்சு இதையும் முடிச்சு. ஸோ அதை நீங்க டிசைட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பேராதனியில என்னோட படிச்ச புள்ள ட்ராப் ஆகிட்டு வந்து 2 வருஷத்துக்கு முதல் பேராதனியில் இருக்கிறார்கள் ஓட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முதலே அது லோயர் ஆயிட்டு. ஸோ அது லோ என்ட்ரன்ஸ் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்க என்னதான் நல்ல ஜட்ஜ் ஸ்கோர் எடுத்திருந்தாலும் லோ என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகணும். பட் உங்களுக்கு டிகிரி கிடைக்காது. அது எல்லாத்தையுமே யோசிச்சு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா ஆண்டு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப நல்ல டிகிரி ஒன்று கிடைச்சி அதை மிஸ் பண்ணிட்டு இல்ல கஷ்டப்பட்டு படிக்கணும். சும்மா ஜட்ஜ் ஸ்கோர் கிடைக்காது லோக்கு போற அளவுக்கு. ஸோ அந்த அப்படி ஒரு டிகிரியை மிஸ் பண்ணிட்டு லோ என்ட்ரன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி பாஸ் ஆகி நீங்க வர போறீங்களா? அப்படி இல்லாட்டி டிகிரியோட வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இட்ஸ் வொர்த். உங்களுக்கு எல்எல்பி டிகிரி கிடைக்கும். ஸோ அப்படி போக போறீங்களா? இல்லாட்டி ரிசல்ட் போதாட்டி நீங்க ட்ரை பண்ணலாம். லோ என்ட்ரன்ஸ்க்கு டைம் ட்ரை பண்ணலாம். அதுவுமே மிச்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அதுவும் சொன்னாங்க ஓரியன்டேஷன்ல. சவுத் ஏசியாவிலேயே அவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம் இதுதான். அப்படிப்பட்ட எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகி வந்திருக்கீங்கன்னு ஒரு எத்தனையோ பேர் எழுதுவாங்க. அதுல ஒரு 250 240 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. ஓவர் கன்ஃபியூஸ்டா இருந்தா ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ சரி லோ என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம். அன்னைக்கு இந்த வருஷம் ஏஎல் ரிசர்ச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்களுக்கும் கால் பண்ணிக்காம போல. ஸோ சும்மா அப்ளை பண்ணி செஞ்சு பாருங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், லோ என்ட்ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தரம் செலக்ட் ஆகுறேன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் லக். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எழுதுறீங்க, நல்லா படிக்கிறீங்களோ இல்லாட்டி இல்லையோ, பட் பாஸ் ஆயிட்டீங்கன்னா அது பியூர்லி லக் தான். 2, 3, 4, 5 தரம் எழுதி எல்லாம் பாஸ் ஆன பிள்ளைகள் இருக்கு. ஸோ ஒரு தரம் எழுதிட்டோம் ஃபெயில் ஆயிட்டோம், இல்லாட்டி 1 மார்க்ஸ் போதா 2 மார்க்ஸ் போறான்னு நீங்க கிவ் அப் பண்ணீங்கன்னா அது கட்டாயம் கிடைக்காது. ஒரு நீயத்தொண்டு இல்லாட்டி ஒரு நல்ல எண்ணம் ஒன்று வச்சுட்டு கட்டாயம் நம்ம எழுதத்தான் வேணும். 2 தரம் 3 தரம் 4 தரம் சரி எழுதுனா ஹார்ட் ஒர்க்கால கிடைக்கிறது தான் அது உண்மையா கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அப்படி கிடைக்கணும்டா நீங்க ஃபர்ஸ்ட் தரம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். என்னதான் நல்லா படிச்சாலும் ஒரு லக்ல தான் அது கிடைக்கும். ஒரு 4வது 5வது தரம் நம்ம படிச்சு வைக்க மாட்டோம், ஆனா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவோட இருந்தா சும்மா செஞ்சு பார்ப்போம், இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் லோ என்ட்ரன்ஸ் கிடைக்காது. என்னடா ஓவரா பில்டப் பண்றான்னு நினைக்காங்க. அதான் உண்மை. நல்லா படிச்சாக்கள் நல்ல யூனிவர்சிட்டில எல்லாம் இந்த ஐடி அப்படி இந்த ஐடி எல்லாம் அவ்வளவு நல்லா ஐக்கிற பிள்ளைகளுக்கும் சம்டைம் மிஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் தரத்துல. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் அந்த டைமும் நமக்கு அமைக்க ஒரு 2, 3 தரம் எழுதினா கூட தப்பில்லை. இப்பதானே ஏழு அழிப்பீங்க நிறைய பேர் நான் நினைக்கிற வரைக்கும். ஸோ 2, 3 தரம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சா ஃபைனலி நமக்கு லோ என்ட்ரன்ஸ் கிடைச்சி லோயர் ஆகிற போறோம்னா ஒரு 3 தரம் 4 தரம் ட்ரை பண்றதுல கூட தப்பில்லை. ஸோ இதான் இந்த பேசிக் ஐடியா. லோ எப்படி லோ காலேஜுக்கு போறது எப்படி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்தா இன்னைக்கே போடுங்க, அப்ப எனக்கு ஈஸி ஆயிக்கும். இது நானே பேசிட்டு விளங்குதா இல்லையாண்டு எனக்கு தெரியா. அப்ப அடுத்தது வந்து எக்ஸாம், லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் செய்யக்க நினைக்கிறேன் பிஹாம் செய்யக்க லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று இருக்கு, தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ். அடுத்தது ஐக்கியூவும் ஜெனரல் நாலேஜும் சேர்த்து ஒரு பேப்பர். 2ல ஏதாவது ஒரு பேப்பர் தமிழ்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல செய்யணும், மற்றது தமிழ் இல்லாட்டி சிங்களத்துல செய்யணும். இப்ப லாங்குவேஜ் பேப்பரை நம்ம தமிழ்ல செலக்ட் பண்ணினோம்னா ஐக்கியூ ஜெனரல் நாலேஜ் இங்கிலீஷ்ல செய்யணும். இல்ல லாங்குவேஜ் பேப்பரை இங்கிலீஷ்ல செலக்ட் பண்ணோம்னா மற்ற பேப்பர் ஐக்கியூ ஜெனரல் நாலேஜ் தமிழ்ல செய்யணும். இப்ப வந்து நான் இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 2மே இருக்கு. நீங்க சிங்களம் இல்லாட்டி தமிழும் செய்யணும், இங்கிலீஷும் செய்யணும். அதாவது எங்களுக்கு 100 மார்க்ஸ், அதுக்கு 100 மார்க்ஸ். லாங்குவேஜ் பேப்பருக்கு 100 மார்க்ஸ், ஐக்கியூ ஜெனரல் நாலேஜுக்கு 100 மார்க்ஸ்,
நீங்க ரெண்டுலயுமே உங்களோட இத நம்மளோட அசஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அவங்க ஃபில்டர் பண்றது எப்படின்னா ரெண்டுலயுமே 50க்கு மேல எடுத்திருக்கேன். அப்பதான் அவங்க அந்த இதுக்கு போடுவாங்க ரேங்க் பண்றது. அப்படி அப்படி இல்லாம இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா லாங்குவேஜ் பேப்பரை 2ஆ பிரிச்சிருக்கு. அன்னைக்கு 50-50 அரவாசு மாதிரி. அப்படின்னா இதுலயும் நீங்க தமிழ் பேப்பரும் செய்யணும், இங்கிலீஷ் பேப்பரும் செய்யணும். சிங்களாக்கள் சிங்கள பேப்பரும் செய்யணும், இங்கிலீஷ் பேப்பரும் செய்யணும். சேர்த்து அங்கால ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் ரெண்டுக்கும் நடக்கும். எல்லாம் சேர்த்து ஓட மார்க் தான் உட ரேங்குக்கு போகுது. ஸோ முந்தி இப்ப நான் செய்யற டைம்ல ஸ்கூல் படிச்சதுலாம் தமிழ் மீடியம் தான். நான் இங்கிலீஷ் மீடியத்துல லாங்குவேஜ் பேப்பர் செஞ்சா கொஞ்சம் செலக்ட் ஆகிற கூடன்ட்டு நான் இங்கிலீஷ் மீடியம் அந்த பேப்பர் செஞ்சேன். அதால எனக்கு அந்த ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா செய்யற மாதிரி இருந்துச்சு. தமிழ் பேப்பர் செலக்ட் பண்ற ஆட்களுக்கு, தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ற ஆட்களுக்கு ஒரு பெனிஃபிட், தமிழ் பாடம் நல்லா செய்யலாம் நம்ம தமிழ் மீடியம் படிச்சிருந்தா. பட் மற்ற பேப்பரை இங்கிலீஷ்ல செய்யணும், அது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். இப்ப அப்படி இல்லாம எல்லாம் இங்கிலீஷும் செய்யணும், தமிழும் செய்யணும், ஐக்யூ ஜெனரல் நாலேஜும் செய்யணும். நினைக்க ஐக்யூ ஜெனரல் நாலேஜுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம், அப்படித்தான் இல்லாம நம்ம என்ன இதுல செலக்ட் தமிழ்லயா சிங்களத்திலயா செலக்ட் பண்ணலாம். என்ன அந்த ரிக்வயர்மெண்ட்ல போட்டிருக்காங்க இந்த பேப்பர் என்ன லாங்குவேஜ் போடல தானே 25 இந்த லாஸ்ட் இயர் 2024 என்ட்ரன்ஸ் 4 பேப்பர் நடக்கும். இங்கிலீஷ் நேட்டிவ் லாங்குவேஜ் சிங்களமோ தமிழ், ஐக்யூ ஜெனரல் நாலேஜ். மினிமம் வந்துட்டு நீங்க ஒரு பேப்பர்ல 40 மார்க்ஸ் எடுக்கணும். அதுல வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் மார்க்ஸ் வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்களோட ரேங்கிங். ஐக்யூ ஜெனரல் நாலேஜ்ல நீங்க எந்த மார்க்ஸ் எடுக்கீங்களோ அந்த மார்க்ஸ்ல வர மெரிட் ஆர்டர் லிஸ்ட்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 6000 பேர் எழுதுற எக்ஸாம்ல ஒரு 200 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 200 பேர் எடுக்கிறதுல அவங்க எப்படி மார்க்ஸ் போடுவாங்கன்னா 400 மார்க்ஸ் தான் நீங்க எக்ஸாம் எழுத வேண்டி வரும். 4 பேப்பர் நடக்கும். இங்கிலீஷ்ல உண்டு. இப்போ நம்ம பொதுவாக எல்லாருமே தமிழ் தானே செய்வோம். இப்போ நான் சிங்களத்தில் விடுறேன். இங்கிலீஷ் தமிழ் ஜெனரல் நாலேஜ் ஐக்யூ 4 பேப்பர் நடக்கும். 100 மார்க்ஸுக்கு எழுதணும். எல்லாத்துலயுமே மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் வந்துட்டு உங்களுக்கு 40 மார்க்ஸ் எடுத்தீங்க. அதாவது நீங்க மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 4 பேப்பர்லயும் 40 மார்க்ஸுக்கு மேல எடுத்து ஜெனரல் நாலேஜ் ஐக்யூல வர அந்த 2 பேப்பர் மார்க்ஸையும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் லிஸ்ட்ல. தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கா, அவங்களை அந்த கெரியர்ல கொண்டு போறதுக்கான ஃப்ளூவன்சி இருக்கான்னு பாக்குறதுக்கான பேப்பரா தான் அந்த 2 பேப்பருமே வரும். ஸோ அதுல வர்றது வந்துட்டு மினிமம் நீங்க 40 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க கட்டாயம். ஆனா நீங்க அதுல வந்துட்டு இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ்ல 80 எடுக்கிறார், தமிழ்ல 80 எடுக்கிறார், ரெண்டுலயுமே அவருக்கு ஒரு 160 மார்க்ஸ் வருது. ஸ்டில் அது வந்துட்டு கன்சிடர் ஆக மாட்டோம் அவங்களோட மெரிட் லிஸ்ட் ஆர்டர்ல. நீங்க ஐக்யூ ஜெனரல் நாலேஜ்ல எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்ஸை தான் உங்களோட அந்த ஃபைனல் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க லோக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் பண்றது. அது வந்துட்டு லாஸ்ட் இயர் 2024ல இருந்து மாத்தின ஒரு இது. 2025 வெங்கட பெச்சுக்கு இந்த ஜூலைலையும் அதே ப்ரொசீஜர் தான் நடக்கும். நமக்கு அப்படி இல்லை, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அதுல 250 ஆக்கள் வரைக்கும் அப்படி எடுப்பாங்க. இப்ப இது கட்டாயம். அப்ப நீங்க நோட் பண்ண வேண்டியது, நீங்க பாஸ் ஆகுற அளவுக்கு இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் செஞ்சா காணும். மற்ற பேப்பருக்கு தான் இப்ப நீங்க கூடிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி வரும். அப்படின்னா என்னடா நான் நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபில்டர் பண்றதுக்கு 40க்கு இல்ல 2லயும் எடுக்கிற ஆக்களை ஃபர்ஸ்ட்டுக்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கால மிஞ்சிற ஆக்கள்ல இருந்துதான் அந்த ஐக்யூ ஜெனரல் நாலேஜ் மார்க்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட மெரிட் ஆர்டர்ல ஒரு 250-260 பேர் அப்படி எடுப்பாங்க. ஸோ அந்த இதுல பார்த்தோம்னா நீங்க இப்ப எழுத போற ஆக்கள் கட்டாயம் ஜெனரல் நாலேஜ் ஐக்யூ, நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் ஓரளவுக்கு 40 எடுக்கிற அளவுக்கு எல்லாரும் செய்வாங்க. காம்படிஷன் வரப்போகுது ஐக்யூ ஜெனரல் நாலேஜால தான். ஸோ நீங்க அதுக்கு கட்டாயம் கவனம் கொடுக்கணும். கிளாஸ் அப்படி என்று வரக்குள்ள நான் கிளாஸுக்கு போனேன். ஐக்யூ கொஞ்சம் வரும், ஜெனரல் நாலேஜ் எல்லாம் அவ்வளோத்துக்கு வரவே இல்லை. ஸோ கிளாஸுக்கு போனேன். இங்க கொழும்புல கிளாஸுக்கு போனதால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஊர்ல எப்படின்னு தெரியா. பட் போகணுமா இல்லையா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கும். வீட்டுல படிச்சே பாஸ் ஆகலாம். நிறைய பிள்ளைகள் கொஞ்சம் வந்த பிள்ளைகள் சுயமா படிச்சே பாஸ் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு இப்ப நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஒரு நாளும் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, அதுக்கு டைம் கொடுத்து உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அப்ப கிளாஸ் ஒன்றுக்கு போனோம்னா இப்ப அவங்க தார நோட்ஸை கட்டாயம் படிப்போம், தார வேலையை நாம செய்வோம். இப்ப நமக்கு ஒரு ஃபாலோ அப் பண்ணி இருக்கும். இல்ல நீங்க வேற ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்க, இதுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, இல்ல நீங்க உண்மைக்கும் டைம் கொடுத்து நீங்க எஃபர்ட் போடுவீங்கன்னா பிரச்சனை இல்லை.
இல்ல அப்படி உங்களுக்கு கஷ்டம்னா ஒரு கிளாஸுக்கு போறது நல்லது. கொலீஜ் வெப்சைட்ல நான் நினைக்கிறேன் அந்த என்ட்ரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஜியோகிராஃபி வரும், ஹிஸ்டரி வரும், சயின்ஸ் வரும், ஐக்யூல மேத்ஸ் எல்லாமே வரும். அந்த என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்ல நான் நினைக்கிறேன் சுருக்கம் எழுதுறது, கட்டுரை, அந்த மாதிரியான விஷயங்கள், மற்ற பழமொழி, தமிழ் பேப்பர் வடமைக்கு ஓஎல் தமிழ் பேப்பர்ல வர மாதிரி வரும். விஷயமா ஸோ அந்த ஐடியாவை வச்சுட்டு நீங்க கிளாஸுக்கு போகணுமா இல்லையாண்டு டிசைட் பண்ணுங்க. உண்மைக்குமே சீரியஸ் ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க, எப்படியாவது நோக்கி போகணும், லோயர் ஆகணும்னா நீங்க ஒரு ட்ரை பண்றதுல கிளாஸுக்கு போறதுல இது இல்லை, தப்பு இல்லை. அப்படி இல்லை உங்களுக்கு ஏலும் நீங்க உங்களை நீங்களே ட்ரை பண்ணி எடுப்பீங்க, அதுக்கு கமிட் ஆகுறீங்க அப்படின்னா கிளாஸுக்கு போகாமையும் பாஸ் ஆகி லோயர் ஆன பிள்ளைகள் இருக்கு. அடுத்தது வேற இது சம்பந்தமா ஏதாவது பேசிக் இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? தான் பேசிக் விஷயம். இதை தவிர ஏதாவது ஏதாவது இருந்தா எல்லாம் சொல்லுங்க. சிலதை எட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ நாம லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்த செஷன் செய்யறதால நான் இந்த டிகிரி சைடு போகாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சைட்ல மட்டுமே பேசுறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒன்று வச்சுக்கிறாங்க. அது வந்துட்டு நம்மள ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும், இருந்தாலும் நான் ஒருக்கா சொல்றேன். வந்துட்டு ஸ்ரீலங்கன் சிட்டிசனாக இருக்கணும்ன்ற ஒரு க்ரைட்டீரியா. மற்ற வந்துட்டு எல்லாருமே மினிமம் 17 years of ஏஜ் இருக்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற டைம். அதாவது இப்போ 2025 நான் நினைக்கிறேன் ஜூனோ ஜூலைல எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அகாடமிக் கலண்டர் படி. ஸோ அந்த ஜூன் ஜூலை டைம்ல நீங்க மினிமம் 17 வயசு உடைய ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அதை தாண்டி ஏ-லெவல் எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு 2CS ரிசல்ட்ஸ் தேவை. 2CS நீங்க பயோமிக்ஸ் படித்தாலும் சரி, ஆர்ட்ஸோ டெக்னாலஜியோ கொமர்ஸோ என்ன ஸ்ட்ரீம் இல்லை, மினிமம் 2CS ரிசல்ட்ஸ் தேவை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போய் எழுதுறதுக்கு. ஒரு தரத்துல எடுத்திக்கணும். அது வந்துட்டு சிலாக்கள் வந்துட்டு இப்ப நம்ம சைட்ல ஈஸ்டர்ன் சைட்ல மோஸ்ட்லி லோக்கல் ஏ-லெவல் தான் எழுதுவாங்க. அப்படி இல்லாம லண்டன் ஏ-லெவல் எழுதினாலும் அதே தான் 2CS நீங்க மினிமமா எடுத்து எழுதிக்கணும். அதை தாண்டி வந்துட்டு ஓ-லெவல்ல வந்துட்டு இங்கிலீஷ்லயும் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்லையும் சிங்களம் ஓ தமிழ் எதுலையாவது ஒன்றுலையாவது கிரெடிட் பாஸ் ஒன்று இருக்கணும், C ஒன்று இருக்கணும். இது அவ்வளவு இருந்தா தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ மெயினா பார்க்க வேண்டியது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்ற டைம்ல வந்துட்டு நீங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2000 பே பண்ணணும், லோ காலேஜுக்கு 12,000 பே பண்ணணும். ஸோ 14,000 பே பண்ணி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போவீங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் இல்லாம போவீங்க. சம்டைம்ஸ் சிலாக்கள் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு நான் பார்க்கணும் வந்துட்டு பயோமிக்ஸ்ல வந்துட்டு C2S எடுத்தாக்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு தான் பாக்குற கிரைட்டீரியால 2CS கட்டிப்பாங்க. முந்தி 3S இருந்து அதால நிறைய பேர் அது இன்ஃபார்ம் பண்ணப்படல. அப்ப அதால 3S இருந்தா போதும். இப்ப என்னன்னு தெரியாது 2CS ஆக்கிக்கிறேன். சோ அது கட்டாயம் 2022 முதல் வந்துட்டு 2021க்கு முதல் நினைக்கிறேன் 3S இருந்தா போதுமா இருந்தா நான் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற டைம்ல C2S 2CSங்கிறது வந்துட்டு எக்ஸாம் எழுதுற ஃபுல்லா இப்ப 2CS ரிசல்ட்ஸ் கேட்கறாங்க. அதை மெயினா பார்க்க வேண்டிய ஆக்கள் இப்ப ஆர்ட்ஸ் கொமர்ஸ் எடுத்தாக்களுக்கு எப்படியுமே நல்ல ரிசல்ட் கொண்டிருக்கும். பயோமிக்ஸ் எடுத்து வாராக்கள் தான் கூடுதலா இதுல பிழையான ஒரு இதுல போறது வந்துட்டு என்னன்னா 2CSங்கிறது தெளிவா இருந்துக்கோங்க. C2S இல்ல 2CS எடுத்துக்கணும். அப்ப இல்லாட்டி நீங்க அது பார்க்காம போட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வேஸ்ட். ஸோ அடுத்தது வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இப்ப அர்ஷதா சொன்னாங்க அதே மாதிரி நான் 4 பேப்பர் வரும். 4 பேப்பர்ல என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் வந்துட்டு MCQ கேள்வி தான் வரும். ஜென்ரல் நாலேஜும் IQவும் 50 MCQ கேள்வி வரும். 1 hour பேப்பர் வரும். ஸோ பாஸ் மார்க்ஸ் 40 நான் ஆல்ரெடி சொன்னேன், சொன்னாங்க. ஸோ பாஸ் மார்க்ஸ் 40 வரும். 1 hour பேப்பர். ஸோ அந்த 2 பேப்பரும் தான் உங்களோட என்ட்ரன்ஸ்ல மெரிட் லிஸ்ட்ல வார அந்த இதுக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ண போற பேப்பர். அடுத்த 2 பேப்பரும் தான் இங்கிலீஷும் தமிழும். அது 1.5 hour பேப்பர். ஸோ அந்த 2 பேப்பர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்கன்னா நம்ம நார்மலா O-level தமிழ் இங்கிலீஷ் எப்படி செஞ்சோமோ A-level இங்கிலீஷ் பேப்பர் எப்படி செஞ்சோமோ அந்த அதே ஃபார்மேட் தான். ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் ஒன்று எஸ்ஏ ஒன்று எழுத வேண்டி வரும், ஒரு சுருக்கம் ஒரு சமர் ஒன்று எழுத வேண்டி வரும். மற்றது வந்துட்டு அந்த வொக்காபுலர் கிராமர் அந்த கம்ப்ரிஹென்ஷன் அதுகள் உள்ளடக்கின ஒரு பேப்பர் தான் இந்த லாங்குவேஜ் பேப்பர் 2லையுமே வரும்.
ஸோ அதுதான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய அந்த அடிப்படை தகைமைகளும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய பேப்பரும். மற்றது வந்துட்டு ஆல்ரெடி ஹர்ஷதா சொன்னாங்க, நான் இன்னொரு திருப்பியும் தெளிவுபடுத்துறேன். சட்ட லீகல் எஜுகேஷன் வந்துட்டு ரெண்டா பிரியும். ஒன்று வந்துட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், இன்னொன்று வந்துட்டு அகாடமிக் குவாலிஃபிகேஷன். லோ காலேஜ்ங்கிறது வந்துட்டு எப்பயுமே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுங்கிற ஒரு பெரிய பாத்வேக்கு கொண்டு வரது தான் லோ காலேஜ். அகாடமிக் குவாலிஃபிகேஷனுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏ லெவல் செஞ்சு நல்ல ரிசல்ட் ஸ்கோர் எடுத்து கொலம்புலோ ஃபேக்கல்ட்டியோ டெஃப்னா டிபார்ட்மெண்ட்டோ லோ டிபார்ட்மெண்ட்டோ பேராதனியோ போகிறதோ, இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஓப்பன் யூனிவர்சிட்டியோட எல்எல்பி செஞ்சு வரதோ அதுகளோ, இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல பே பண்ணி எல்எல்பி செய்கிறதோ, அதுகள் எல்லாமே அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எடுத்தா நீங்கள் சட்டத்தரணியான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் வந்துட்டு சட்ட மானியாக தான் இருப்பீங்க. நீங்கள் சட்டத்தரணி ஆகணுமெண்டா லோ காலேஜுக்கு வந்து லோ காலேஜில் ஃபைனல் எக்ஸாம் செஞ்சாகணும். ஸோ இந்த சட்ட கல்லூரிக்கான போட்டி பரீட்சைங்கிறது வந்துட்டு என்னென்னா, நீங்கள் இந்த லாங் வே எடுக்காம ஷார்ட் வேயா எப்படி சட்டத்தரணி ஆகலாம்ங்கிறதுக்கான ஈஸி வே தான் இந்த லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வாரது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்த உடனே உங்களுக்கு பெரிய பேர்டன் ஒன்று இல்லை, 3 எக்ஸாம் நடக்கும். 3 எக்ஸாமையும் பாஸ் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சட்டத்தரணியா டேர்னியட் லோங்கிற ஒரு இதை தருவாங்க, ஒரு ஒரு டேக் ஒன்று வரும். அந்த டேர்னியட் லோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாதாடலாம். ஸோ இந்த 2 இருக்கு. இப்போ அந்த டேர்னியட் லோங்கிறது தான் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். மற்ற எல்லாமே டிகிரி எடுத்து வாரது எல்லாமே அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ல தான் வரும். ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வரவங்களுக்கு யாருக்குமே டிகிரி தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வரும். டேர்னியட்லோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாதாடலாம். உங்களை எல்லாரும் லோயர் அண்ட் அங்கீகரிக்கப்படுவீங்க நீங்கள் அதில் தான். ஸோ நான் வந்துட்டு இப்போ நார்மலாக இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வார பேப்பரில், இப்போ நம்ம லாங்குவேஜ் பேப்பரில் நார்மலாக வார மாதிரி வாரங்கிறதால நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று தரேன். ஐக்யூலையும் ஜென்ரல் நாலேஜ்லேயும் என்னென்ன கொஷின்ஸ் நார்மலாக வருமெண்டு. ஸோ இதில் இப்போ ஹர்ஷதா சொன்னது மாதிரி தான் எல்லாருக்குமே கிளாஸுக்கு போய் படிக்கணுமாங்கிறது தேவைப்படாது. மோஸ்ட்லி போடுறது நல்ல, ஏண்டா அப்டேட்ல நாம் இருக்க மாட்டோம். நாம் வந்து இப்போதான் A level செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேருந்து வந்திருப்போம். ஸோ கிளாஸஸ் போகிறது நல்ல. என்னென்ன ஒரு 2 months தண்ணிக்கு நீங்கள் உண்மையாகவே ஒரு நோக்கத்தோட வந்திருந்தா ஹதீஸ்ல சொல்ற மாதிரி தான், இன்னமல் அமாலு பின்னியா, நியத்தை நீங்க சரியா வச்சீங்கன்னா அடுத்து எல்லாமே சரியா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ கிளாஸ் தேவையா இல்லைங்கிறது நீங்க உங்களோட ஸ்டான்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா விளங்கும். ஒரு ஐக்யூ பேப்பர் நான் தேவைன்னா நான் சஃபாக்கு அனுப்புறேன், இவங்களுக்கு ஏதாவது குரூப்ஸ் இருந்தா போட்டுடுங்க. ஐக்யூ பேப்பர் எடுத்து பாருங்க. நார்மலா வந்துட்டு உங்களுக்கு செய்யலுமாக இருந்தா நீங்க கிளாஸுக்கு போக தேவையில்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஆனா பட் உங்களுக்கு செய்ய போல கஷ்டமாக்கி இதுல ஐடியா என்னன்னு விளங்குது இல்லை, இதுல வெக்ட்ரோப் என்னன்னு தெரியலன்னா நீங்க கிளாஸுக்கு போறது மிகவும் நல்லது. ஏண்டா எழுதுற 6000 பேர்ல 5000 பேரோ 5500 பேரோ கிளாஸுக்கு போய் அதுக்கான எஃபர்ட் போட்டு தான் வருவாங்க. நாம வந்துட்டு திடீரென்று வகையோட போய் எழுதலாமண்டா அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ கிளாஸுக்கு போங்க இன்ஷா அல்லாஹ். இதுல ஜென்ரல் நாலேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் ஒரு கைட் மாதிரி ஒன்று சொல்றேன், அதுல என்னென்ன கேள்வி வரும்ண்டு. ஸோ நீங்க அதை இப்போ இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. இதுதான் 100% வருமானு கேட்டா இல்லை. இது வந்து நான் படிச்ச டைம்ல ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செஞ்சது. அதாவது எப்படின்னா இளங்கட சட்டங்கள் சார்ந்த கேள்விகள் வரும். இப்போ இளங்கட லீகல் எஜுகேஷன், இளங்கட கோட்ஸ் என்னென்ன கோட்ஸ் இருக்கு, மற்றது இன்டர்நேஷனல் கோட்ஸ் இலங்கையோட சார்ந்தது என்னென்ன இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள், அந்த மாதிரி அந்த சார்ந்த கேள்விகள்ல ஒரு பார்ட் வரும். இன்னொரு பார்ட் வரும் எப்படின்னா ஜென்ரல் நாலேஜில் இலங்கை சார்ந்த கேள்விகள் வரும். இலங்கையோட நிர்வாகத்துறை என்ன, இலங்கையோட நீதித்துறை, இலங்கையோட லெஜிஸ்லேச்சர், மற்ற வந்துட்டு இலங்கையில யாரு அதிக முறை பிரசிடென்டா இருந்தாங்க, யார் அதிக முறை பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க, இலங்கை சார்ந்த ரிப்போர்ட்டுகள், இப்போ சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் இருக்கும், சென்சஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கும், அப்படி நிறைய ரிப்போர்ட்டுகள் வருமே, அந்த ரிப்போர்ட் சார்ந்த கேள்விகள் வரும். அதை தாண்டி இப்போ இலங்கையில உயரமான நீர்வீழ்ச்சி எது, உயரமான நிலப்பரப்பு எது, மிகவும் கூலான இடம் எது, அந்த மாதிரி கேள்விகள் வரும். ஸோ அந்த ஐடியா ஒன்றும் நமக்கு தேவை. அதை தாண்டி வந்துட்டு இலங்கை அரசியலமைப்புல சார்ந்த கேள்விகளும் வரும். அதாவது 1801 சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து கடைசியா வந்த 21வது அமெண்ட்மெண்ட், அது இப்போ வரலன்னு நினைக்கிறேன், 21வது அமெண்ட்மெண்ட் வர உள்ள எல்லா கேள்விகள்லையும் ஏதாவது ஒரு கேள்வி வரலாம். கட்டாயம் வருமானு கட்டாயம் இல்லை, வாரத்துக்கான சான்சஸ் கூட இருக்கு.
மற்றது இலங்கட வரலாறு சார்ந்த கேள்விகள் வரும். அதாவது இலங்கை அரசியல் மன்னர்கள் யாரு இலங்கையில் இருந்தாங்க, ஒரு உள்ளாந்த காலம், டச் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்கள்ல என்ன நடந்துச்சு, அந்த சார்ந்த கேள்விகள் வரும். இலங்கை அரசியல், இலங்கை வரலாறு இல்லாம உலக வரலாறு சார்ந்த கேள்விகளும் ஒரு பாட்டுல வரும். எப்படின்னா இந்த அமெரிக்கா புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், ஹிட்லர், அந்த சார்ந்த கேள்விகள் இந்த ஜெனரல் நாலேஜ்ல நார்மலா போடுவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த உலக அமைப்புகள் இருக்கே, உலக அமைப்புகள் சார்ந்த கேள்விகளும் ஜெனரல் நாலேஜ்ல நிறையவே வரும். அது சம்டைம்ஸ் ஒரு பேப்பர்ல நீங்க 2-3 கேள்விகள் அது சார்ந்த மாதிரி வாரத்துக்கான சான்சஸும் இருக்கு. யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கலாம், மற்றது யூரோப்பியன் யூனியன், சாக், காமன்வெல்த், அந்த அந்த அதுல யாரு சிஇஓ இருந்தாங்க, யாரு மெம்பர்ஸ் இருந்தாங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ் இருந்துச்சு, எந்தெந்த கண்ட்ரிஸ் பிரிஞ்சு போனாங்க. இப்போ ரீசெண்டா பிரெக்சிட்ல எதுலையோ யூகே வந்து பிரிஞ்சு போயிட்டு திருப்பி வந்து சேர்ந்தாங்க. அப்படி அந்த நார்மலா வந்துட்டு பாத்தீங்கன்னா எது எக்ஸெப்ஷன் ஆகிக்கும் அதை தான் கேள்வியா போடுவாங்க. ஒரு 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 ஆர்கனைசேஷன் இந்த ஒரு கண்ட்ரி பிரிஞ்சு போதேன்டா அது என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டை வச்சு படிச்சீங்கன்னா சரி. அதை தாண்டி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லையும் கட்டாயமான கேள்விகள் வரும். எப்படியுமே ஒரு கேள்வி அது ஷூரா போடுவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படியுமே ஸ்போர்ட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். இருந்தாலும் இப்ப ஸ்போர்ட்ஸ் என்ற வரையில கிரிக்கெட் மட்டும் வராது. ஒலிம்பிக், சம்மர் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக், மற்றது யூத் ஒலிம்பிக், அதுல கேள்விகள் வரும். மற்றது ஃபீஃபா வேர்ல்ட் கப், கூடுதலா வர்றது வந்து இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் சார்ந்த கேள்விகள் வரும். இப்போ நம்ம 2025ல இருக்கோம்டா, 2026ல எங்க ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போய் 2030லயோ 34லயோ எங்க நடக்க போகுது, அந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க இல்லையா. கிரிக்கெட் சார்ந்த கேள்வி இல்லைண்டா, நான் எக்ஸாம்பிள் இந்த டைம்ல கேட்டாங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்ல அட்வைசர் யாருன்னு கேட்டாங்க. எங்களுடைய எக்ஸாம் பேப்பர் அட்வைசரா இன்னும் யாருன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். ஸோ அதிலேயும் ஒரு தெளிவு கொண்டிருக்கணும். அந்த ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், அதுலேயும் அந்த ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற நல்ல. அதோட அடுத்து வந்துட்டு இந்த அவார்ட்ஸ், நோபல் பிரைஸ் வாங்கினாங்க யாரு 2020. உங்களோட பேப்பர் இப்போ 2025 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் இந்த வருஷம் தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்க தெளிவா இருந்தீங்கன்னு இந்த வருஷங்கள் இந்த கடைசி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள யார் யார் அவார்டு எடுத்தாங்கிறது தான் மெயினா கேட்பாங்க. நோபல் பிரைஸ் யார் எடுத்தாங்க, பீஸ் பிரைஸ் யார் எடுத்தாங்க, ஒஸ்கார் யார் எடுத்தாங்க, ஒரு புக்க பிரைஸ் ஒன்று இருந்துச்சு அதை யார் எடுத்தாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இப்ப நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் நான் ரீசெண்டா பார்த்தேன் கமிங் மெண்டிஸ் வந்துட்டு பிளேயர் ஆஃப் தி மந்த் ஆக கூடுதல் ஒரு வருஷத்துல ஏதோ எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்படியான விஷயங்கள்லையும் கேள்வி வரும். மற்றது இன்னொன்று இருக்கு, இலங்கை சினிமா சார்ந்த அவார்டுகள் இருக்கு. எனக்கு அதில் பேர்கள் ஞாபகம் இல்லை, அதை ஒருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ இலங்கை சினிமாவில் யாருக்கு எந்த அவார்டு கொடுத்தாங்க இந்த வருஷம், இப்போ அந்த கேள்விகளும் ஜென்ரல் நாலேஜில் நார்மலா போடுவாங்க. நான் பேசுறது கேக்குதானே? எனக்கு அன்ஸ்டேபிள் காட்சி கனெக்ஷன். ஸோ அதோட வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்க புதிய கண்டுபிடிப்புகள், இனோவேஷன்ஸ். இப்போ இந்த ஏஐ ரிலேட்டடா நிறைய வாரத்தால அது சார்ந்த கேள்விகள் வரலாம். இப்போ ரீசெண்டா டீப்சீக் வந்து ChatGPT டேக் பண்ணுச்சு. ஸோ அந்த கண்டெம்பரரியா என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ் அது ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, வேர்ல்டா இருந்தாலும் சரி, அந்த கேள்விகள் தான் கூடுதலா அந்த பேப்பர்ல 50 MCQ அங்க போகணும், 50 MCQல கூடுதலா அதுதான் இம்பேக்ட் பண்ற கேள்விகள். ஸோ இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மலான ஒரு கிராக்ஸ் இந்த ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்ல வார கேள்விகள். இதை தாண்டி நீங்க ரெடி ஆகிற டைம்ல வந்துட்டு மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பாஸ் பேப்பர்ஸ் இருக்கும். பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பெட்டர்ன்ற கேள்வி வந்திருக்கேன். ஆனா முன்ன பாஸ் பேப்பர்ஸ் எடுத்துறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 இயர்ஸா ஃபார்மேட்டை மாத்திட்டாங்க. ஸோ ஒரு 2020-21க்கு பிறகு உள்ள ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து ஒரு கடைசி ஒரு 3-4 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த ஜெனரல் நாலேஜ்ல வார கேள்விகள் பெட்டர்ன் ஐடியா ஒன்று வரும். ஸோ அந்த ஐடியா பாருங்க. ஸோ அந்த ஐடியாவுக்கு உங்களால உங்களாலேயே தனியாக ரெடியாக எலிமெண்டா தனியாக ரெடி ஆகுறது நல்ல. அப்படி ரெடியாக அது கஷ்டம், அதுக்கு நிறைய ரிசர்ச் செய்யணும்னா அதுக்கான கிளாஸஸ் இப்போ அர்ஷிதா சொன்ன மாதிரி நிறைய கிளாஸஸ் நடக்கும். ஸோ ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் ஜாயின் ஆகி படிக்கிறதுனால ஒரு 2 months தான், பெரிய டைம் ஒன்று இல்லை. நான் நினைக்கிறேன் April 17th க்ளோஸ் நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போடுறது. ஸோ ஜூலைல எப்போ எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த 2 months மேக்ஸிமம் ஒரு ஃபுல் எஃபர்ட் ஒன்று போட்டு கிளாஸே போனால் இந்த ஜெனரல் நாலேஜ் ஐடியா எடுத்துடலாம். மற்ற ஜெனரல் நாலேஜை பொறுத்தவரையில் இப்படித்தான், உங்களுக்கு தெரியுமாண்டா தெரியும், தெரியாண்டா தெரியா, அதில் கூட யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்துட்டு
அநியாயம். ஏனென்றா உங்களுக்கு வந்துட்டு 1 hour பேப்பர், நான் நினைக்கிறேன் ஒரே டைம்ல தான் பேப்பர் தருவாங்க, ஜெனரல் நாலேஜும் ஐக்கியூவும். ஸோ 2 hours பேப்பர்ல உங்களுக்கு 2 பேப்பர் தருவாங்க, 1 hour 1 hour. ஸோ நீங்க எவ்வளவு குயிக்கா உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் பேப்பரை செய்ய இயலுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க அந்த 50 கேள்வியும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்க டைமை மிச்சப்படுத்தி வந்து என்ன செய்யுங்க, ஐக்கியூக்கு கொண்டு போங்க. உங்களுக்கு மிச்ச டைம் இப்போ ஐக்கியூ வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு எடுகோல் ஒன்று வந்துட்டு பயோமிக்ஸ் செஞ்சாங்களே ஈஸியா வாரண்டு, அது ஒரு 70% உண்மையா இருக்கும். அதனால மத்தாக்களுக்கு செய்யலாமான்னு கேட்டா இல்ல, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஐக்கியூ பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வழங்கும், அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு அதை சொல்லிட்டே போகிறேன். நான் அதுல வந்துட்டு என்னென்ன வருமெண்டா, இந்த நம்பர் சீரீஸ் சார்ந்த கேள்விகள் வரும். நம்பர் சீரீஸ் வந்துட்டு எப்படின்னா, நம்ம அந்த நார்மலா A-level ஜெனரல் நாலேஜ்ல நமக்கு வருமே, இப்ப 2, 5, 8 அந்த அடுத்தது என்ன 3, 3 எப்போதா 18. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள். மற்றது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மற்றது கோடிங் டீகோடிங். உதாரணத்துக்கு சொல்ல போனா கோடிங் டீகோடிங்கிறது நான் இப்போ நார்மலா சொல்லிட்டு போறேன் வேகமா. ஒரு Q&A டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கோடிங் டீகோடிங் எப்படின்னா, இப்ப இல்ஹாமுக்கு வந்துட்டு 72,600ங்கிற ஒரு நம்பர் வருதுண்டா, சஃபாக்கு என்ன நம்பர், அந்த மாதிரியான கேள்விகள். ஸோ ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்க போல எப்படி வருமாண்டா, வலது பக்கத்துல இருந்து ஒருத்தர் எக்ஸ்ங்கிற நபர் 20வது இருந்தார், அந்த வரியில வந்து 100 பேர் இருந்தாங்கண்டா இடது பக்கத்துல இருந்தவர் எத்தனாவது இருந்தார். ஸோ அப்படியான கேள்விகள் வரும். மற்ற இல்லாட்டி சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதே கேள்வியை வந்துட்டு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கண்டா அந்த நம்ம நார்மலா அந்த இதுல செய்யற அந்த கேள்விகள் வரும். மற்ற டேட்டா ரீசனிங் என்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். டேட்டா ரீசனிங் எப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் தருவாங்க, ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி நமக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த சரியா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் இதா வாரது. மற்ற வந்துட்டு சிலோஜிசம் ஒன்று இருக்காது. அது என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று தருவாங்க, யூனியன் ஓவர்லேப் பண்றது, அந்த மாதிரி டயக்ராம்ஸை போட்டுட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு ஒரு கன்க்ளூஷன் போட்டுட்டு அதுல இருந்து ஒரு கேள்வி எடுத்து தருவாங்க. இந்த இதை நான் இப்ப சொல்ல வந்துட்டு எல்லாமே ஐக்கியூல நார்மலா வார கொஸ்டின்ஸ். இதுகளெல்லாம் நார்மலா வாரது, சம்டைம்ஸ் வராமலும் விடலாம், கட்டாயம் வருமானு கேட்டா இல்ல. மற்றது அனாலஜிக்கல் பேட்டர்ன்ல கேள்வி வரும். இப்ப அனாலஜிக்கல் பேட்டர்ன் மீன்ஸ் அவனுக்கு கேள்வியே போட மாட்டானு, சும்மா ஒரு திடீரென்று ஒரு MCQ கேள்வியில இப்ப மா பலா வாழை கொய்யா அப்படின்னு போட்டிப்பானு. ஸோ நாம தான் திங்க் பண்ணணும், ரைட், மா பலா வாழை வந்துட்டு முக் பண்ணி எக்ஸப்ஷன் ஆகிக்கிறது கொய்யா, ஸோ அதுதான் ஆன்சர். அந்த மாதிரி கேள்விகள் வரும். ஸோ அதையெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா ஆன் தட் பர்டிகுலர் டே ஈஸியா இருக்கும். திடீரென்று போனோம்னா நம்ம மைண்ட் பிரெயின் ஒர்க் ஆகுங்கிற டவுட். ஸோ அதை இப்போ நான் அதனால சொல்றேன், எனக்கு கேள்விகள் வரலாம். அது ரிலேஷன்ஷிப் சார்ந்த கேள்விகள் வரும். எக்ஸுக்கு Y தந்தையா இருந்தாருண்டா, Qக்கு Z இன்னாராக இருந்தாருண்டா, எக்ஸுக்கு Z யார் அப்படின்ற கேள்விகள் வரும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கம்பேரிசன் டைப் கேள்விகள் வரும். மற்றது கியூப் டைஸ் அது சார்ந்த கேள்விகள் வரும். மற்றது இன்னைக்கு சரியா ஞாபகம் இல்ல, மத்த நான் வேற டவுட்ஸ் இன்னைக்கு வந்துச்சேன்டா. நான் வட்டமைசை அந்த கேள்விகள், மத்த தாயக்கட்டு கேள்வி எல்லாம் ஒரு 5 கேள்வி அப்படி வரும், ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துட்டு. அப்ப நீங்க குயிக்கா அதெல்லாம் வாசிச்சு விடைய எடுத்துட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் ஷுவர். அப்ப அப்படியான கேள்விகள் நீங்க பாஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா விளங்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்ப இல்லாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்ப 50 ஜெனரல் நாலேஜ் தெரியா எனக்கெல்லாம் நான் இன்னைக்கு ஒரு 4-5 தான் சரி வந்திருக்கும். 1 லட்சத்துக்கு மேல கேள்வி எல்லாம் படிச்சிருப்பேன். ஆனா கிளாஸுக்கு போயுமே அவ்வளவு படிச்சுமே எப்படின்னா, இந்த மைத்ரி ஒரு உரம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. நமக்கு தெரியும் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன இது, அவன் உரத்தோட பேரை கேட்பான். அப்படி இருக்கும். நியூஸ் எல்லாம் நல்லா டீப்பா பாக்கணும். இப்ப உங்களுக்கு நியூஸ் வேணும்னா பழைய நியூஸ்களும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்படியா நியூஸ்களும் கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். கொஞ்சம் சீரியஸா இருக்கும். நாம நினைக்கிற மாதிரி இல்ல. இல்லாம சொன்ன மாதிரி நாம நினைக்கிறத அவன் கேட்க மாட்டான். அது கொஞ்சம் அப்கிரேட் ஆகி கொஞ்சம் அதோட என்ன எப்படி அதை கஷ்டமா கேட்கலுமோ அப்படித்தான் கேட்பான். சோ அந்த விஷயத்துல ஜெனரல் நாலேஜ் தெரியாதான். இதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. நானுமே அன்னைக்கு ஜெனரல் ஐக்கியூ செஞ்சுதான் எனக்கு மார்க்ஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது வந்து எப்படின்னா செஞ்சு விட எடுத்துட்டோம்னா அதான் விடு, வேற இது இல்ல. மற்றது இல்லாம சொன்ன மாதிரி ட்ரைனிங் நல்லா முக்கியம். நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அந்த கேள்விக்கு விட இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தந்தா. ஆனா அந்த டைமுக்குள்ள நாம செஞ்சு அதை மார்க்ஸ் எடுக்கிறதுதான் முக்கியம். அப்ப அதுக்கு நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணி கொள்ளணும். நிறைய கேள்விகள் செஞ்சு பார்க்கணும். அப்ப அங்க போக நமக்கு அந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணக்கு ஈஸி ஆயிக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எல்லாம். நான் வந்து கடைசி
ஐக்யூ பேப்பர்ல வர்றது வந்து எந்த இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பயோமிக்ஸ் படிச்சாங்க ஈஸியாரன்னு சொல்லலாம். இந்த ஒரு பெர்டிகுலர் 5 கேள்வி வருது. வயது, வெலோசிட்டி, மற்றது வந்துட்டு எவரேஜ் காண்றது, ஒருத்தர் சராசரி வேலையின் பரிமாணம் காண்றது, அந்த மாதிரியான கேள்விகள் வரும். அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா அதுக்கான சில சமன்பாடுகள் யூஸ் பண்ண வேண்டிய தேவை வரலாம். இப்ப நமக்கு நார்மலா ஒரு கிரேட் 10, 11ல படிச்ச மிக்ஸ் சமன்பாடுகள் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு மறந்திருக்கும். A-level வந்து இது வந்து அந்த டைம்ல மறந்திருக்கும். நமக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொண்டு இருந்தா செஞ்சிடலாம். ஆனா இதுக்கான சில சமன்பாடுகள் நீங்க இப்ப ஒரு 2-3 பேப்பர் சேர்ப்போம் நமக்கு வழங்கும் இதுக்கு சமன்பாடு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இப்ப V = U + AP SC = UT + half AT², அந்த மாதிரியான சின்ன அடிப்படை சமன்பாடுகள் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பயோமிக்ஸ் படிச்சாங்க. ஸோ அது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் உண்டு. அவங்க அந்த மெக்கானிக்ஸ்ல படிச்சிருந்துப்பாங்க. ஸோ அதுதான் அவங்கள முன்னுக்கு கொண்டு போதாண்டா இல்லை. ஏண்டா நீங்க லோக்காலஜி வந்தீங்கன்னா வழங்கும் பாதி பேருக்கு மேல பயோமிக்ஸ் படிக்காதவங்க தயாரிப்பானல். ஸோ அது அந்த ஒரு எடுகோல் வந்துட்டு ஒரு அளவுல ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலுமே அந்த எடுகோல் தான் உண்மைங்கிறது இல்லை. ஸோ அதில் வந்துட்டு நீங்க ஹவ் யூ ப்ராக்டிஸ், நீங்க எவ்வளவுக்கு நீங்க உங்களோட எஃபர்ட்டை போறீங்களோ அவ்வளோக்கு உங்க ஐக்யூ பேப்பர் ஈஸியா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு ஐக்யூ பேப்பர்ல ஸ்கோர் பண்றீங்களோ அது வந்துட்டு உங்களோட சான்சஸ் ஆஃப் செலக்டட் லிஸ்ட்ல வரதுக்கான சான்சஸ் மிகவும் கூட்டும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு டைம் எடுத்து ஐக்யூல நான் இப்ப சொன்ன வந்துட்டு ஒரு ஒரு நார்மலா ஒரு டயக்ராம் ஒன்று தந்தேன். இப்படியான கேள்விகள் தான் வரும். ஸோ இப்படியான கேள்விகளால் உங்களால செய்யலுமா இருந்தா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி எஃபர்ட் ஒன்று போடுறது நல்ல. அது உங்களுக்கு சிலாக்களுக்கு வந்துட்டு சில கேள்விகள் பார்த்த உடனே ஆன்சர் வந்துடும். சிலாக்கள் வந்து அதுக்கான டைம் ஒன்றும் எஃபர்ட் ஒன்றும் தேவைப்படும். ஸோ அந்த எஃபர்ட் தேவைப்படுறாங்க எஃபர்ட்டை போடுங்க. மற்றது கிளாஸஸ் தேவையானனாக்கள் கிளாஸஸ் போங்க. நிறைய கிளாஸஸ் நடக்குது. பேர் சொல்றது சரியில்லை. ஸோ களம்புலையும் சரி, நம்ம சைட்லையும் சரி, ஈஸ்டர்ன் சைட்லையும் சரி கிளாஸஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய பேர் செய்கிறாங்க. எந்த கிளாஸஸ் நல்ல எந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் போயிட்டு அந்த ஒரு ப்ராப்பர் நோட் ஒழுங்கா ரெடி ஆகிட்டு போனீங்கன்னாலே போதுமானதாகும். இது வந்துட்டு இப்போ நார்மலா சராசரி வந்துட்டு ஒரு 6000 பேரோ 6500 பேரோ எழுதுவாங்க போட்டி பரீட்சையில. 200 பேர் தான் எடுப்பாங்க. 200 பேருங்கிறாக்கள்ல பார்த்தீங்கன்னா 200 பேர்ல ஒரு 100-150 பேர் வந்துட்டு ஐக்யூல ஸ்கோர் பண்ணாக்கள் தான் வருவாங்க. ஐக்யூல வர 50 மார்க்ஸ்ல நீங்க ஒரு 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான எஃபர்ட்டை போட்டு ரெடி ஆகும். ஜெனரல் நாலேஜை பொறுத்தவரையில இப்ப சின்ன மாதிரி ஒரு உரத்தை கண்டுபிடிச்சார், அந்த உரத்துல பேர் என்னன்னு கேட்டா நம்ம வந்துட்டு நமக்கு வகை வராது. நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எழுதலாம். நீங்க எவ்வளவுதான் 1000 கேள்வி படிச்சுட்டு போனாலும் ஜெனரல் நாலேஜ்ல 1001 ஒரு தெரியாத ஒரு கேள்வியை போட்டாங்கன்னா அதுல டைம் வேஸ்ட் பண்றதா நியாயம். ஸோ அதை விட்டுட்டு ஆனா ஐக்யூ அப்படி இல்லையே. இப்ப நீங்க ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னா உங்களால அந்த ஐக்யூ நீங்க ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த கேள்விக்கான ஆன்சர் எடுத்து தெரியும். ஸோ அந்த ஒரு மார்க்ஸ் வந்து நமக்கு கட்டாயம் வரக்கூடிய ஒரு மார்க். ஸோ உங்களோட எஃபர்ட்டை நீங்க அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நல்ல. ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் வந்துட்டு நீங்க எழுதணும். கட்டாயம் 40 மார்க்ஸ் மேல எடுக்கணும். 40 மார்க்ஸ் மேல எல்லாம் எடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால நான் அதுல ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா அது வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க என்னன்னா அவங்க அந்த மினிமமா 40 மார்க்ஸ் நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் பேப்பர் வச்சுக்கீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல லீகல் கெரியர்ல வராக்களுக்கு சப்மிஷன் அதுல எல்லாம் சொந்த மொழியில செய்யலாம், இங்கிலீஷ்ல செய்யலாங்கிற ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று வந்ததாலதான் இந்த மெதட்டுக்கு மாத்தினாங்க. கட்டாயம் தாய்மொழியிலேயோ இல்ல ஏதோ ஒரு சிங்களமோ தமிழோ அடுத்து இங்கிலீஷ்லயும் கட்டாயம் அவங்க வந்துட்டு மினிமமா ஒரு 40 மார்க்ஸ் எடுத்துக்கணும். அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க உங்களோட லிஸ்ட்ல வரதுக்கு. ஸோ நீங்க அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண தேவை. நீங்க அதுல உங்களுக்கு மினிமம் 40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க ரெடி ஆயினா போதுமாயிக்கும். ஜெனரல் நாலேஜ் என்ன ஆயிக்கும். ஸோ இது ரெண்டும் தான் மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரதுக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன் நல்ல. இதை தாண்டின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏண்டா நான் ப்ராப்பரா ரெடி ஆகி வரல இவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த ஐடியாவில் இந்த ஒன்று சொன்னேன். நம்ம தாண்டி கேள்வியில் இருந்தா கேளுங்க. இன்ஷால்லா ஷேர் பண்றேன். இன்னொன்று இல்லாம ஏற்கனவே சொன்னதுதான் ஐக்கியூ பொறுத்த வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் தரம் பார்த்தா உண்மைக்குமே ஆன்சர் வராது. ஆனா 2வது தரம் 3 தரம் 4 தரம் செஞ்சு பார்க்க கட்டாயம் ஆன்சர் வரும். ஏண்டா ஐக்கியூ பொறுத்த வரைக்கும் டைம் முக்கியம். இப்ப இந்த பேப்பரும் தான் காம்படிஷன் எக்ஸாம். மற்றது 3 வருஷத்துல லோயர் ஆக போறோம். ஒரு வெளியே நாங்க LLB படிச்சு ஒரு 25-30 லட்சம் செலவழிச்சுதான் ஆகணும். அதை ஃப்ரீயா கொஞ்சம் பே பண்ணணும். பட் கம்பேர்ட் டு இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான். அப்ப அப்படி அந்த இதை 250 பேருக்கு மட்டுமே தாராண்டா அது எவ்வளவுக்கு சீரியஸா இருக்குமென்னு நீங்க யோசிக்கணும்.
அதுக்கு எவ்வளவுக்கு எஃபர்ட் போடணுமா, நான் அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. நான் சும்மா செஞ்சு பார்க்க போறேன், இல்ல ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படியெல்லாம் செலக்ட் ஆறாக்கள் 1-2 பேர் தான். ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டாக்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ இப்ப இருந்தே கூட நீங்க சீரியஸா ஒர்க் பண்ணா இன்ஷால்லா செலக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு எண்ணத்தோட நீங்க நல்லா எஃபர்ட் போடுங்க. கிளாஸுக்கு போகணுமெண்டா போங்க, இல்லாட்டி உங்களுக்கே அதை எஃபர்ட் போட்டு செய்யணும்டா செய்யுங்க. அது வந்து ஜென்ரல் ஜென்ரலா நான் தர விஷயம் இல்ஹாமோட சேர்த்து. வேற உங்களுக்கு நான் நினைக்கல காலேஜுக்குள்ள போய் என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். இப்ப ஃபர்ஸ்ட் பெரியரை தாண்டி போகணுமே, அப்படி ஏதாவது வேணுமெண்டா அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் லோ என்ட்ரன்ஸ் செஞ்சு வராக்களுக்கு கம்பேர் டு மத்தாக்களுக்கு கம்பேர் பண்ணத ஓரளவு குறைத்தாக்கி முந்தைய விட இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு. அது நிறைய பேர் கால் பண்ணி எல்லாம் கேட்கிற வரக்குள்ள என்ன மாதிரி கஷ்டம் உண்டு. நான் இன்னைக்கு ஒரு பாடத்துக்கு 750 ரூபாண்டு எக்ஸாம், இப்ப 2500 ரூபான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அந்த முந்திய விட கொஞ்சம் இருக்கு. பட் அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இந்த பர்சரி எல்லாம் தருவாங்க, லாக்களுக்கு நீங்க வெளியே இருந்து வந்தா ஹாஸ்டல் தருவாங்க. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். இனி செலக்ட் ஆனா தானே எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்குரிய எஃபர்ட்டை போடுங்க நீங்க. அங்கால வாரத்தை இன்ஷால்லா ஏதோ ஒரு வழி கிடைக்கும். நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட போகுங்க. மத்தபடி வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இல்ல ஷஃபாக் வேற ஏதாவது பொலிட்டிக்குள்ளுக்கு போய் ஏதாவது பண்ணணுமா? நல்ல கேள்வி உண்டு. என்னன்னா நாம நிறைய பேர் யூனிவர்சிட்டி ஓரியன்டா இருக்கிறதால யூனிவர்சிட்டிஸ்ல செமிஸ்டர் எக்ஸாம், செமிஸ்டர் மொடியூல் ஒன்று நடந்துட்டு, லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் செமிஸ்டர் எக்ஸாமோ செமிஸ்டர் செட்டப் ஒன்று இல்லை, annually தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ லோ காலேஜுக்கு வந்துட்டு இப்ப என்ன கேட்டிருந்தாங்க, இப்படிதான் லோ காலேஜ்ல வந்துட்டு ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இயருக்கான ஃபீஸை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே பே பண்ணலாம். அதை இன்ஸ்டால்மெண்ட்லயும் பே பண்றதுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம். ஆனா வந்துட்டு செமிஸ்டருங்கிற ஒரு செட்டப் இல்லை. லோ காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிஸுக்கும் உள்ள மெயின் டிஃபரெண்ட் வந்துட்டு என்னன்னா, யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு அகடமிக்கா குவாலிஃபிகேஷன் கொடுக்குறது, லோ காலேஜ் வந்துட்டு ப்ரொஃபஷனலா குவாலிஃபிகேஷன் கொடுக்கறதுனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ செமிஸ்டர் செட்டப் இல்லைங்கிறதால அந்த பர்டிகுலர் annual இயர் பேமெண்ட்டை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். நான் நினைக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 67,500 எவ்வளோ பே பண்ணணும் அந்த ஹோல் இயருக்கு. ஸோ மற்ற இன்னொன்று அந்த கேள்வி கேட்டதில் நல்லதா பேசு என்னன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருந்துகிட்டு லோ காலேஜுக்கு எக்ஸாம் எழுதலாமா, யூனிவர்சிட்டியில இருக்கிறாக்கள் வரலாமாங்கிறது. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க யூனிவர்சிட்டியில இப்போ நான் எக்ஸாம் எழுத போக நானும் களம் யூனிவர்சிட்டியில இருந்தேன். நான் நினைக்கிறேன் அர்ஷதாம் களம் யூனிவர்சிட்டியில இருக்க போகலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா ஒரு 50% ஆனாக்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ்ல அவங்களோட அண்டர் கிராஜுவேட்டா இருக்கிற டைம்லேயே எழுதிப்பாங்க நிறைய பேர். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்க பிரச்சனை ஆகும்னா, லோ காலேஜ்ல வந்துட்டு கட்டாயம் அட்டெண்டன்ஸ் ஒன்று காட்டணும். ஒரு 75% 70% ஒன்று அட்டெண்டன்ஸ் ஒன்று காட்ட வேண்டிய வரும். அந்த இடத்துல மட்டும் தான் இஷ்யூ. நீங்க பெரலா கொண்டு போறதுக்கு எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் டைம் ஈஸியா இருந்துச்சு. என்னன்னா கோவிட் இருந்ததால ஆன்லைன்ல ஒரு 2 இயர்ஸ் ஒரு மாதிரி ஓட்டெல்லாம் ஈஸியா போயிடுது. ஸோ அதனால எங்களே பெரலா போச்சு. உங்களுக்கு முந்தைய விட இப்ப நல்ல ஸ்ட்ரிக்ட் ஆக்கிக்கிறேன். நானும் 2 வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் காலேஜுக்கு வந்த, மத்ததெல்லாம் இதுலயே கம்ப்ளீட் பண்ண அதுல அவ்வளவு கஷ்டம் இல்ல. பட் இப்ப நல்ல ஸ்ட்ரிக்ட். அந்த அட்டெண்டன்ஸ் இல்லாட்டி எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க. அந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாமான்னு பாக்கணும். அது மட்டும்தான் நான் பேர் அண்டர் கிராஜுவேட் சேர்க்கிறதுக்கான சான்ஸ் இருந்தாலுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வாங்க. ஸோ நீங்க உங்களை டிகிரியை முடிச்சிட்டுமே கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா லோ காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு 10 இயர்ஸ் ஒரு ஹோல்டிங் டைம் ஒன்று தருவாங்க. ஸோ நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், பாஸ் ஆகி உடனே நீங்க கட்டாயம் பாஸ் ஆகினா போய் தான் செய்யணுமான்னு கட்டாயம் இல்லை. நீங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க இப்போ செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல இருக்கீங்க, உங்களுக்கு 4 இயர்ஸ் டிகிரியோ 5 இயர்ஸ் டிகிரியோ அந்த டிகிரியை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லை உங்களால மேனேஜ் பண்ணாலும் பெரலா கொண்டு போயிடலாம் அப்படியும் செய்யலாம். பட் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இஷ்யூ ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கும் அட்டெண்டன்ஸ் தேவைப்படுது. களம் யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் சம்டைம்ஸ் ஸ்டோரா கேட்பாங்க. அட்டெண்டன்ஸ் இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க, எழுத விட மாட்டாங்க, அப்படியே இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அந்த இதுக்கு இன்னொரு இது இருந்துச்சுன்னா, போன டைம் இதுல செஞ்ச டைம்ல யார் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாலுமே செட் ஸ்கோர் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அது யாருக்கு கேள்வி வந்துட்டா, நம்ம A-level எக்ஸாம் செஞ்சு சில கோர்சஸ் வரைக்கும் எப்டிடியூட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலுமே
ஸ்கோர் பார்த்து தான் எடுப்பாங்க டாப்ல இருக்கிறாங்க. ஸோ லோ காலேஜுக்கு அப்படி ஒரு செட்டப் இருக்கான்னு கேட்டால் இல்லை. லோ காலேஜுக்கு வந்துட்டு நீங்க உங்களுக்கு மினிமம் 2 years ரிசல்ட்ஸ் இருந்தா போதும். நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா உங்களுக்கு செட் ஸ்கோர் என்னங்கிறது யாருமே கேட்க போறது இல்லை. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா ஒட்டோவா நீங்க த்ரூவா உள்ளுக்கு வாரீங்க. ஸோ இதை நான் சொன்னேன், நான் நிறைய அண்டர் கிராஜுவேஷன் யோசிச்சிருக்கிற அது அப்படி செஞ்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி வரையிலுமா வந்து செய்யலுமாங்கிற டவுட்ஸ் இருக்கிறது கேட்டதால நல்லதா பேத்து. ஸோ அண்டர் கிராஜுவேட்ஸ் இருந்தாலுமே கட்டாயம் எக்ஸாம் செய்யுங்க. பாஸ் ஆயினா நீங்க அந்த அதோட இன்ஸ்டன்டா கண்டினியூ பண்ணணும் இல்லை, நீங்க அதை ஹோல்ட் பண்ணிட்டு பிறகு கண்டினியூ பண்ணலாம். இப்படி உங்களுக்கு தோது எப்படி படுதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்துட்டு இப்படிதான் போகும். மெனுவலி ஒவ்வொரு இயருக்குமான ஃபீஸை நீங்க கட்ட வேண்டி வரும். ஸோ நான் நினைக்கிறேன் எங்களுடைய டைம்ல வந்துட்டு 18,000 எவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இயர் கட்டணும். ஸோ இப்போ அதை வந்துட்டு இன்ஃபிளேஷன், இந்த நாட்டில் நடந்த அவுட் பிரேக் அதெல்லாம் குறை கூட்டிட்டாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 60,000 சம்திங் என்ன கட்டணும். ஸோ அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கு அந்த 3 வருஷத்துக்குரிய பேமெண்ட் கட்டுறது மட்டும்தான். அது வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்லையும் கட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த இப்போ 2 years ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த பேமெண்ட்டுக்குரிய. ஸோ அண்டர் கிராஜுவேட் அந்த சம்பந்தமா வந்ததால சொல்றேன். இப்ப இங்க வந்து 2 எக்ஸாம் நடக்கும் இயர்லி. ஒரு வருஷத்துக்குமே ஃபுல்லா சேர்த்து ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். அது வந்து 2 தரம் நடக்கும், அக்டோபர் ஏப்ரல். ஸோ அக்டோபர் மிஸ் பண்ணா கூட நம்ம ஏப்ரல்ல பிக்கப் பண்ணி கொள்ளலாம். ஆனா என்ன கஷ்டம்ட்டா யூனிவர்சிட்டியில இப்ப நம்ம எரேஸ் வைக்கலாம், அதை செகண்ட் இயரோட சேர்த்து செய்யலாம். அந்த மாதிரி இல்லை இங்க. ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பாஸ் ஆனா தான் செகண்ட் இயருக்கு போகலாம். அதுலயுமே அங்க லோ காலேஜ்ல ஒரு பெரிய ட்ரெப் என்னன்னா, உங்களோட எல்லா மார்க்ஸும் 40க்கு மேல எடுக்கணும். 8 பாடம் மட்டும் 8 பாடத்துலயும் 40க்கு மேல எடுக்கணும். ஆனா கூட்டி வர எவரேஜ் 50க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க பாஸ் ஆகுவீங்க. அப்பதான் செகண்ட் இயருக்கு போகலாம். ஸோ நீங்க கிராஜுவேட் இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க அண்டர் கிராஜுவேட் ஆயிக்கலாம் யூனிவர்சிட்டியில லோ என்ட்ரன்ஸ் பாஸ் ஆனா இப்ப உங்களுக்கு அதுல எதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய போறேன், இதை செய்ய போறேன் தானான்னு நீங்க அசஸ் பண்ணி நீங்களே முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறியா, இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறியா, என்ன பயமுடுத்தல. பட் லோ காலேஜ் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் எக்ஸாமுக்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்ப செஞ்சா இல்லாம சொன்ன மாதிரி நீங்க கிராஜுவேட்டா இருந்துட்டு அண்டர் கிராஜுவேட்டா இருந்துட்டு இங்க வரையலாண்டா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. பட் இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன் என்னன்னா, இப்ப நம்மட பெட்ச் ஆக்களோட இப்ப லோ காலேஜுக்கு நாம ஒரு பெட்சோட வந்திருப்போம். இப்ப அந்த பெட்ச் மிஸ் ஆகி நாம எக்ஸாம் செய்யலாம போய் நமக்கு அது ஒரு மாதிரி அந்த வானாண்டு போய்த்திரும். அது அப்புறம் ஒரு 6-7 வருஷத்துக்கு பிறகு செய்யறதுக்கு உங்களால ஏழும்டா கட்டாயம் செய்யலாம். அப்படி செய்யற பிள்ளைகள் லோயரான பிள்ளைகள் இருக்கி. பட் அந்த நீங்க எஃபர்ட் போட்டு அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் இழுப்பட்ட மாதிரி போய்த்திரும். ஏன்னா நம்மட பெட்ச் பிள்ளைகளோட படிச்சு நோட்ஸ் தருங்கள், சிலபஸ் அதே சிலபஸ் ஆയിരിக்கும். அப்ப நமக்கு பிக்கப் பண்ற ஈஸியா இருக்கும். இந்த ட்ரெப் இருக்கிறதால கொஞ்சம் எஃபர்ட் போடத்தான் வேணும். 50க்கு மேல எவரேஜ் எடுக்கணும், 40க்கு மேல எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகணும். அப்ப எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆனாதான் ஒரு பாடம் ஃபெயில் ஆகி திருப்ப செகண்ட் இயருக்கு போறேன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இங்க இல்ல. ஸோ அதுக்கு அந்த அட்டெண்டன்ஸ் அதோட சேர்த்து இதையும் நீங்க கன்சிடர் பண்ணி அந்த 2ல எப்படி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த வெயிட் எப்படி பாக்குறேன்னு முடிவெடுங்க. வேற வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஈஸியாக்கி முக்கியமான எல்லா விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க லோ என்ட்ரன்ஸ் எழுதாம எல்எல்பி செஞ்சு வாரண்டாலும் இதே குவாலிஃபிகேஷன் தானே நெல்ஹாம். அதே 2 CS, அதே கிரெடிட் பாஸ். அங்கால பக்கம் வந்தா ஈஸியா போகலாமண்டா இப்ப அது இன்னுமே சிக்கலாயிக்கு. என்ன ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எழுதணும், அதுலயும் ஒரு 250 அப்படி பேர் தான் எடுக்காங்க. ஸோ இதுக்கு எஃபர்ட் போடுறதுல வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா இன்க்ளூட் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா செட் பாக்ஸ்ல போடுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. விளங்குன இல்ல பிள்ளைகளுக்கு சொல்றேன். கேள்விகள் இருந்தா கேட்க சொல்லுங்க. இங்கயா ஓகேக்கா. இதையும் சொல்லிடுறேன், மோட்டிவேட் பண்ண மாதிரி. இப்ப லோ காலேஜுக்கு வந்து
லோயரா மட்டும்தான் இருக்கலாம்ங்கிற மாதிரி இல்லை. அதுல நிறைய கெரியர் பாத்ஸ் இருக்கு. நீங்க ஒரு நோட்டரி பப்ளிக்கா இருக்கலாம், ஒரு லீகல் ஆஃபீஸரா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணலாம், இல்லையா ஒரு கம்பெனி செக்ரட்டரியா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க சட்டத்தை படிப்பிச்சு கொடுக்குற ஒரு லெக்சரரா வரலாம், ஒரு அரசு சட்டத்தரணியா வரலாம், ரெஜிஸ்டர்ட் அட்டர்னியா வரலாம், ஜட்ஜ் ஆகலாம், பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க லோ காலேஜ்ங்கிறது வந்துட்டு யூனிவர்சிட்டி மாதிரி இல்லை. ஏனெண்டா வந்துட்டு யூனிவர்சிட்டியில வந்துட்டு இப்ப நம்ம ஒரே ஸ்ட்ரீம்ல ஒரே மாதிரி எக்ஸாம் செஞ்சு அதே லெவல்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் நம்ம யூனிவர்சிட்டி போறோம். இப்போ லோ காலேஜ் எங்க போனாலும் பரந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. நிறைய கண்டெக்ஸ் வரும், நிறைய எக்ஸ்போஜர் வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாரத்துக்குரிய ஒரு இடம் தான் ஸ்ரீலங்கா லோ காலேஜ்ங்கிறது. ஸோ டெர்னியட் லோ ஆகணுங்கிறதே மட்டும் தான்ங்கிறது இல்லாம டெர்னியட் லோ ஆகினதுக்கு பிறகு நீங்க நிறைய ஒரு வழிகளுக்கு போகக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு இந்த லோ காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு அழகா வழிவகுக்கும். ஸோ நான் ஏன் சொல்லணும்டா, நிறைய பேர் சும்மா செஞ்சு பார்ப்போம் வாரத்தை இப்படியான பாத்வேஸ் இருக்கேன்னு சொல்லி ஒரு எய்மோட செஞ்சீங்கன்னா ஷூரா ஈஸியா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோ காலேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணலாம். எல்லாமே கஷ்டம் தான். ஸோ உங்களோட எஃபர்ட்டும் உங்களோட மைண்ட் செட்டும் தானே எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. நாம அதுக்குரிய ஈஸியா போட்டோம்னா ஈஸியா முடிஞ்சு. மீடியம் வந்து எல்லாம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல நடக்கும். லெக்சர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல நடக்கும். பட் உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் எக்ஸாம இங்கிலீஷ்லயா தமிழ்லயா சிங்களத்திலயா செய்யறேன்ட்டு ஒவ்வொரு பாடத்துக்குமே செலக்ட் பண்ணலாம். இந்த பாடத்தை இங்கிலீஷ்ல செய்ய போறேன், மற்ற பாடத்தை தமிழ்ல செய்ய போறேன்னு. ஸோ அதுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. பட் லெக்சர்ஸ் ஃபுல்லா இங்கிலீஷ்ல நடக்கும். ஏண்டா நம்மளோட நோட்ஸ் அதுக்குரிய லோ புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கிறதால இங்கிலீஷ்ல லெக்சர் நடக்கும். நீங்க பட் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். சீனியர்ஸ்ல இருந்து தமிழ் நோட்ஸ் வாங்கலாம், படிக்கலாம். ஸோ அதை பத்தி நீங்க லாங்குவேஜ் பிரச்சனையா வரும்போது நீங்க கவலைப்பட தேவையில்ல. நிறைய பிள்ளைங்க தமிழ்லயே படிச்சு நல்லா பாஸ் ஆகிக்கிறீங்க இங்கிலீஷ் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணி. ஸோ அந்த அந்த பிரச்சனையை பத்தி நீங்க அவ்வளவா யோசிக்க தேவையில்லை. எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாம உங்களோட விரும்பின மொழியில செய்ய அந்த ஃப்ரீடம் இருக்கும் வரைக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த கோர்ஸ் ஃபீஸ் டோட்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இப்ப 2023க்கு முதல் வந்துட்டு மொத்தமா சேர்ந்து 3 வருஷத்துக்கும் நான் 50,000 முடிஞ்சிச்சு. இப்ப வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா இன்ஃபிளேஷனால வந்துட்டு கோர்ஸ் ஃபீ கூட்டிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு 60,000 என்ன பே பண்ணணும், செகண்ட் இயருக்கு 40,000 சம்திங், ஃபைனல் இயருக்கு அதே மாதிரி 55,000 என்ன பே பண்ணணும். அப்ரெண்டிஸ்ஷிப்ல வந்துட்டு 25,000 பே பண்ணணும். ஸோ அந்த ஒரு 2 lakhs அமௌண்ட்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் நான். இப்போ கரண்ட்லி இப்போ நீங்க இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் ஃபீஸோட எல்லாம் சேர்த்து ஒரு 2 lakhs ஃபுல்லா முடியும். 2 lakhs அமௌண்ட் கொண்டு வரும் ஃபுல் 4 years ஜேர்னி. ஃபீஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்ல 8 பாடம், செகண்ட் இயர்ல 7 நினைக்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்க வேற விஷயம் என்னன்னா எக்ஸாம் ஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கும் 2,500 பே பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல 8 எக்ஸாம் அதுல ஒரு 20,000, செகண்ட் இயர்ல 7 எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுல ஒரு அமௌண்ட், ஒரு ஃபைனல் இயர்லயும் ஒரு 8 எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த அமௌண்ட் அது வேற, அது வந்துட்டு கோர்ஸ் ஃபீக்குள்ள வராது, எக்ஸாம் ஃபீல வரும். அடுத்தது கவர்மெண்ட் சைட்ல எப்படி போறேன்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாரும் அட்டர்னி முடிப்போம், லோயர் ஆகுவோம். அதுக்கு பிறகு இல்லாம் சொன்ன மாதிரி நீங்க கவர்மெண்ட் லோயர் ஆகலாம். பிரைவேட்டா சேம்பர் வச்சு நீங்க உங்களோட வேலையை பாக்குறதுக்குரிய லோயர் ஆகலாம். அதுல 2 கவுன்சில்டா ஆர்கியூமெண்ட்டுக்கு போவாங்க, அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயம் சப்போர்ட் பண்ற அப்படி விஷயங்கள் மட்டும் போவாங்க. இன்ஸ்ட்ரக்டிங் அட்டர்னி இருக்கி அவங்களுக்கு அந்த கோர்ட்ஸுக்கு போய் நம்ம ஆர்கியூ பண்ண தேவையில்ல. பட் எல்லா டாக்குமெண்ட்டுமே நாம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சில லாயர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க கவுன்சிலை விட சம்டைம்ஸ் இன்ஸ்ட்ரக்டிங் தான் நல்லா உழைப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைல் பண்ற அவங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ அந்த கோர்ட்ஸுக்கு போய் நம்ம அப்பியர் ஆகணும். மத்த ஒரு கவுன்சில் தேவையில்லாத விஷயத்துக்கு அப்பியர் ஆகணும். முக்கியமானதுக்கு மட்டும்தான் கவுன்சில் வருவாங்க. மற்றதுக்கு ஒவ்வொரு நாளும் டேட் எடுக்கிறது இல்லாட்டி ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது அதுகளுக்கு அப்பியர் ஆவாங்க. ஸோ இது ரெண்டுமே பிரைவேட் பிராக்டிஸுக்குள்ளதான் வரும். நீங்க ஒரு லீகல் கவுன்சிலா இருக்கலாம், எல்லாமே பிரைவேட்டுக்கு தான் வரும். கவர்மெண்ட் ஆகுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அட்டர்னி ஆகி ஒரு 6 months இம்ப்ரூவ் ஆகி ஹோல்ட் பண்ணுவாங்க. நீங்க 1 year எக்ஸ்பீரியன்ஸா 2 years எக்ஸ்பீரியன்ஸா அப்படி ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா அப்படி ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்படி வேகன்சி இருந்தா ஸ்டேட் கவுன்சில் ஆகுறது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா அவனோட லோக்கல்ல
அநேகமா பாக்குறது உங்களுக்கு கிளாஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. மற்றது இன்டர்வியூ 2 இன்டர்வியூ நடக்கும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, செகண்ட் இன்டர்வியூ. அது செலக்ட் ஆனா தான் நீங்க ஸ்டேட் கவுன்சில் ஆகலாம். அது ஆகிறதுக்கு முதல் இப்ப கோஆபரேட் டிவிஷன் என்று ஒன்று இருக்கு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல. மற்றது இன்னொன்று இருக்கு ஸ்டேட் கவுன்சில் இல்ல, பட் உங்களுக்கு பிராக்டிஸ் தர மாதிரி அப்ரெண்டிஷிப் டைம்ல உங்களுக்கு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல செய்யலாம் உங்களோட பிராக்டிஸ். அப்ரெண்டிஷிப்ங்கிறது நீங்க பிராக்டிஸ் பண்றது 6 months. ஸோ அதுகளை வந்து அட்டர்னி எக்ஸாம் ஃபுல்லா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு உங்களோட ட்ரைனிங்க அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ங்கிறது தான் கவர்மெண்ட் லாயர்ங்கிறது. அப்ப அதுல செய்யலாம். அதுக்கப்புறம் இப்படியான ஸ்டேட் கவுன்சில் ஆகணும்னா அட்டர்னியோட சேர்த்து நீங்க ஒரு ஒரு டிகிரி செஞ்சா நல்லம், மற்றது LLM முடிச்சா நல்லம், அதோட ஒரு டிப்ளமா, அதுல ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் தருவாங்க. ஸ்டேட் கவுன்சில் அப்ளிகேஷனை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு டிகிரி இருந்தா 20 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தா 20 மார்க்ஸ், செகண்ட் கிளாஸ் இருந்தா 10 மார்க்ஸ், அப்படி ஒரு கிரைட்டீரியா வைப்பாங்க. அதோட இன்டர்வியூ நடக்கும். அதுல பாஸ் ஆனதான் நீங்க கவர்மெண்ட் லாயர் ஆகலாம். அந்த கரியர் பாத் அப்படின்னு வரக்குள்ள ஒரு 3 இயர்ஸ் இப்ப நான் நினைக்கிறேன் 3 இயர்ஸ் நீங்க லோயரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதலாம், ஜட்ஜுக்குரிய எக்ஸாம் எழுதலாம். அந்த அப்ப 3 இயர்ஸ் அது 4 இயர்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. அப்படி இருந்தா நீங்க ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதலாம். எல்லாமே படிச்சிருந்தாலும் வரும், ஜட்ஜ் ஆகலாம். அதுவுமே அந்த வேகன்சி வரத்தை பொறுத்து தான். ஒவ்வொரு வருஷமும் போல் பண்ணுவாங்கன்னா இல்ல. அப்ப அப்படி அந்த வழியில போய் நீங்க கவர்மெண்ட் லாயர் ஆகலாம். நிறைய பேரு பார்லிமெண்ட்ல லீகல் ஆஃபீஸர் ஆயிக்காங்க. கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வேணுமெண்டா இல்ல அடுத்தடுத்த இந்த நல்ல கிளாஸ் ஒன்று இருந்து நீங்க இல்ல முடிச்சா அகாடமிக்ல லெக்சர் ஆகலாம். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில, பிரைவேட் யூனிவர்சிட்டியில, அப்படி கவர்மெண்ட் சம்பந்தமா அதுல இருக்கு. பிரைவேட் ஆண்டா நிறைய என்ஜிஓ, நிறைய கம்பெனி அதுக்கு லீகல் ஆஃபீஸர் அப்படி கால் பண்ணுவாங்க. இப்பயுமே நான் சொல்றேன் என்னடா எல்லாம் இன்னைக்கு லோயரா பிராக்டிஸ் பண்ற ஆட்களுக்கு தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் கஷ்டம். ஒரு அவ்வளவுக்கு இன்கம் இருக்காது. இப்ப நம்ம லோயரா தான் ஆகணும் டிசைட் பண்ண. மத்தபடி லோயர் ஆகின உங்களுக்கு அட்டர்னி முடிச்ச உடனே நிறைய கம்பெனில கால் பண்ணுவாங்க, பேங்க் கால் பண்ணுவாங்க. ஒரு 1 lakh அப்படி அந்த அந்த உங்களோட ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸை வச்சே உங்களுக்கு 1 lakh அப்படி earn பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப என்னோட ஒர்க்ஸ் எடுத்த பிள்ளைலாம் ஒரு $1 அப்படியெல்லாம் உழைக்கிற பிள்ளைகள் இருக்கு. அதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணும், நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணும். பட் உங்களுக்கு லோயர்ங்கிற அந்த அந்தஸ்தோட உங்களுக்கு கமிஷனர் ஆஃப் கோர்ட்ஸ் கிடைக்கும், கம்பெனி செக்ரட்டரி கிடைக்கும். நீங்க நொட்ரி அந்த ப்ரொசீஜர் நொட்ரிக்கு வேற எக்ஸாம் எழுத தேவையில்ல. ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் லோயரா. அது வச்சு அவங்களுக்கு நொட்ரி கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஒரு லீகல் ஆஃபீஸரா இருந்துட்டு நொட்ரி செஞ்சுட்டு அப்படி போகலாம். மத்தபடி இல்ல உங்களுக்கு பிக்ஸ்டா ஒரு வேலை வேணும், அட்டர்னியை முடிச்சுட்டு பிக்ஸ்டா இருக்க வேணுமா, நம்ம லோயரா தான் அப்படி இப்படி சொல்றேன் லோயரா தான் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. மத்த விஷயங்களும் இருக்கு. ஸோ நீங்க கன்சிடர் பண்றதுதான். இப்ப ஸ்டேட் கவுன்சிலா தான் நான் ஆக போறேன்னா அதுக்கு இருந்தே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்க காலேஜுக்கு வந்தாலே உங்களுக்கு அதுக்குரிய ஐடியா கிடைக்கும். எனக்குமே வாரத்துக்கு முதல்ல அவ்வளவுக்கு இல்லை. நான் ஸ்டேட் கவுன்சில் ஆகணுமா, பிரைவேட் லோயரா இருக்கணுமா, எனக்கு இப்ப எந்த சிச்சுவேஷனை பொறுத்து எனக்கு எது பெஸ்ட் அப்படி அப்படி நீங்க குடும்ப வாழ்க்கையும் கவனிச்சுட்டு இதையும் பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லா சிச்சுவேஷனையும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி பெருசா ஒரி பண்ண தேவையில்ல. நீங்க உங்களுக்கு ஏர்னிங் தான் முக்கியம். எனக்கு ஒரு ஃபேமிலியா ரன் பண்ணணும் கட்டாயம்னா கட்டாயம் அட்டர்னிங் முடிச்ச உடனே உங்களுக்கு நல்ல வேலைகள், லீகல் ஆஃபீஸர் வேலை, பேங்க்ல பெரிய பெரிய என்ஜிஓல நல்ல சேலரியோட தரத்துக்குமே வேலை இருக்கு. நீங்க கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் லோயர் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க பத்தி கொஞ்சம் கவலைப்படாம கொஞ்சம் படிக்கணும், வேலையில் படிக்கணும். அப்பதான் அதுல கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு பிக்ஸ்டான வேலை ஒன்று வேணும்னா கட்டாயம் அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத மட்டுமே அட்டெண்டன்ஸ் அப்படி இல்லை. எல்லா இயருக்குமே அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க. 2வது ஏப்ரல் எழுதுறாலும் பார்ப்பாங்க தானே என்ன எல்லாம் ஏப்ரல் 2வது அதே எக்ஸாம 2வது எழுதுறேன்னா பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு என்ன. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் எக்ஸாம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பார்க்கறாங்க. பார்த்தாங்களா? ரிப்பீட் எக்ஸாம் பார்த்தாங்க. அப்ப நீங்க கட்டாயம் அட்டெண்டன்ஸ் அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். அட்டெண்டன்ஸை வச்சுதான் நீங்க ரிப்பீட் எழுதுறேன்னாலும் சரி, ரிஃபர்ட் எழுதுறேன்னாலும் சரி, திருப்ப அதே எக்ஸாம் எழுதுறேன்னாலும் அட்டெண்டன்ஸ் முக்கியம் தான்.
மற்றது வந்துட்டு நான் இப்போ கேட்டுக்கிறாங்க வந்துட்டு ஸ்டேட் கவுன்சில் ஆகிறதுக்கு வந்துட்டு இப்போ நானும் இப்போ அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல தான் அப்ரெண்டிஸ்ஷிப் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அது கூட போகலாம். அதில் வந்துட்டு ஸ்டேட் கவுன்சிலுங்கிற வந்துட்டு அரசு சட்டத்தரணி. ஸோ ஸ்டேட் கவுன்சிலா மட்டும்தான் ஆகலாமான்னு கேட்டால் இல்லை, அதில் நிறைய பிரிவுகளுக்கு இப்போ சிஹெச் யூனிட் இருக்கு, சைல்ட் கேர், சிஆர் யூனிட், கிரிமினல், சிவில் டிபார்ட்மெண்ட், மற்ற ஸ்டேட் அட்டர்னி, அப்படி நிறைய அதுக்குள்ளேயே நிறைய பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு ஸ்கேல்ல டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு நம்மளோட ஐடியா வந்துட்டு பிரைவேட் ப்ராக்டிஸ் இல்லை, நான் வந்துட்டு அரசு சட்டத்தரணியாக தான் ஆக போகிறேன், அரசு சார்ந்த ஒரு இதில் தான் இருக்க போகிறேன்டா வந்துட்டு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டை நோக்கி போகிறது நல்ல. ஸோ அந்த கெரியரை தூக்கி போகிறது, அதை நோக்கி அதுக்கான வழிவகைகள் என்னென்ன பார்த்து போகிறது நல்ல. ஸோ அதில் இப்போ நானும் அந்த ஒரு கெரியர் பார்த்து போகமாட்டு தான் இப்போ ஏஜி டிபார்ட்மெண்ட்ல அப்ரெண்டிஸ்ஷிப் போய் சேர்ந்தேன். ஸோ அதில் போனது பிறகு வழங்கும் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கு, சிஹெச் யூனிட்டா, சிஆர் யூனிட்டா, அட்டர்னிஸா இருக்கிறதா, இல்லை கவுன்சில்ஸா இருக்கிறதா, அப்போ அதுக்குள்ளேயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். அதே நேரம் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ அது வந்துட்டு இப்படி தான் ஒரு கம்பெனி மாதிரி தான் 8 to 4 நீங்கள் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டிய ஒரு தேவை கொண்டு வரும். ப்ரைவேட் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சா நீங்கள் ஊட்டி போய் தரலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் உண்டு. அதுக்குள்ள கொஞ்சம் பிசினஸ் மாதிரி கடையை திறக்கலாம், இல்லாட்டி மூடலாம். பிரைவேட் ப்ராக்டிஸ்ல ஸ்டேட் கவுன்சில்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் அந்த டைமிங் ஷெட்யூல் அதெல்லாம் இருக்கும். பட் ஒரு இமேஜ் ஸ்டேட் கவுன்சில்னா இப்ப பிரைவேட்டோட கம்பேர் ஆகணுக்கும் உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஒரு ஸ்டேட் கவுன்சில் ஆகிட்டீங்கன்னா ஒரு போலீஸ் பாதுகாப்பு தருவாங்க, ஒரு வண்டி தருவாங்க, அப்படி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அதுல எஃபர்ட் போடுறதுக்கு. பட் அப்படி இல்லாட்டி இதுல கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும். நமக்கு ஒரு கொஞ்சம் நாளையால நல்லா பிக்கப் ஆகி வந்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும், ரெண்டுமே கஷ்டம் தான். கட்டாயம் ஸ்ரீலங்கால தான் இருக்கணுமான்னு கேட்டா இல்லை, நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வருது. நம்மளாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்னிட்ட முடிச்சு நினைக்கிறேன் 1 year எக்ஸ்பீரியன்ஸோட இதுலயோ பெரிஸ்டர் எக்ஸாம் எழுதலாம்னு நினைக்கிறேன். பெரிஸ்டர் எக்ஸாம்ஸ் அதில் எழுதினீங்கன்னா வந்து உங்களுக்கு யூகேல போறதோ வந்துட்டு நிறைய இன்டர்நேஷனல் லீகல் ஃபேர்ம்ஸ் இருக்கும் நிறைய கண்ட்ரீஸ்ல. இப்போ நம்மடாக்கள் நிறைய பேர் கல்ஃபுக்கு போவாங்க, துபாயில உங்களுக்கு அரபிக் வந்து நல்ல ஃப்ளூவெண்டா இருக்க மாதிரி இருந்தா வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போய் ஒரு இன்டர்நேஷனல் ஃபேர்ம்ல போய் ஜாயின் ஆகி அங்க வந்துட்டு கம்பேரேட்டிவ்லி ஸ்ரீலங்காவோட போல பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சேலரி ஒரு இது ஒன்று இருக்கும், ஒர்க் லோடும் குறைய இருக்கும். ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொதுவாக அப்படித்தான் வரும். மற்ற ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போல கட்டாயம் பெரிஸ்டர் எக்ஸாம் எழுதி தான் போகணுமான்னு கேட்டால் இல்லை, பெரிஸ்டர் எக்ஸாம் எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேன் யூகேல வந்துட்டு நீங்க ஆஸ் எ பெரிஸ்டர் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கண்ட்ரிஸ் இப்போ ஆஸ்திரேலியாவோ யூஎஸ்ஓ மற்ற அரபிக் கண்ட்ரிஸ் அதுகள்ல எல்லாம் வந்துட்டு எப்படின்னா நீங்க காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல நீங்க வந்து அட்டர்னியா வச்சுட்டு ஓரளவுக்கு நிறைய பேர் ஸ்ரீலங்கன் அட்டர்னியோட போனாக்கள் அங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். பெரிஸ்டர் இல்ல அங்கத்தையே ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா அங்க நீங்க லோயரா பிராக்டிஸ் பண்ணலாம். அங்கத்தையே நாட்டு ஆஸ்திரேலியாவில எல்லாம் இருக்காங்க நிறைய பேர், கனடா அங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம். பட் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டுல அன்னைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்கும் அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோடய நீங்க போகலாம். அடுத்தது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கேட்டிருந்தாங்க வந்துட்டு ஜட்ஜ் ஆகிறது வந்துட்டு எப்படி அப்படின்ட்டு. இப்ப அர்ஷத் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் யூ பிகம் அண்ட் அட்டர்னி அட் லா ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் கேட்பாங்க ஜட்ஜ் ஆகிறதுக்கு. அந்த 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு எக்ஸாம் உண்டு, மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் கால் பண்ணுவாங்க. ஸோ மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம்ல நீங்க எழுதி பாஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூல ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வந்துருக்கு, அதுல இருந்து வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்து கவர்மெண்ட் ரிப்ரசென்ட் பண்ற ஒரு ஊழியரா தானே நீங்க அதுல ஜுடிஷியரியில் இருக்கிறப்போ அடுத்தடுத்த பாடிஸ்ல இருந்து நீங்க இண்டிபெண்டா ஒர்க் பண்றதுக்குரிய ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஆனா உங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு உங்களுக்கான ஃப்ரீடம் ஒரு 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 1% அளவுக்கு குறைய வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மற்ற அட்வான்டேஜ் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப ஜுடிஷியரியில் இருக்கிறாக்கள் வந்துட்டு இப்ப எப்படித்தானே அவங்களுக்கான அங்கீகாரமும் அந்த ஸ்டேட்டஸ் டிக்னிட்டி வந்துட்டு எங்க போனாலுமே அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்து வந்துட்டு இப்படித்தான் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஆகிறேன்டா. 4 years எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு ஒரு எக்ஸாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல வந்துட்டு எழுதி வந்துட்டு இப்போ அதில் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 70 or 65 மினிமம் எடுத்துக்கணும் இது ஒன்று இருக்கு.
அதுக்கு மேல எடுத்தாக்கள்ல இருந்து அவங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் அந்த இன்டர்வியூ கால் பண்ணி அந்த இன்டர்வியூல இருந்து தான் செலக்ட் பண்ணி ஜுடிஷியரிக்கு எடுப்பாங்க. அப்படி இல்லாம நான் ஏழிய சொன்ன மாதிரி நான் சொன்ன இந்த அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டேட் கவுன்சில்ஸ் போராக்கள் இருக்கிறாங்களே அரச சட்டத்தரணி போராக்கள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்டால ஹைகோர்ட் ஜட்ஜாவோ இல்ல மேல் நீதிமன்றத்திலேயோ மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயோ இல்ல உயர் நீதிமன்றத்திலேயோ கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்ல இருந்து அப்ரூவல் ஆகி அது மூலமாக நியமிக்கிறது. ஆனா அதுக்கான டைம் ஃப்ரேம் வந்துட்டு மிச்சம் கூட ஆகிடும். மினிமம் இதுல போறா வந்துட்டு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதி சரி போகலாம். இல்லையா நீங்க ஏஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்ல நீங்க காமனான பிரைவேட் ப்ராக்டிஸ் செய்யற ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு 10 years 15 years செய்யற ஆளா இருந்தா கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலால ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு நேம அது மூலமா ஜனாதிபதி வந்துட்டு உங்களை ஒரு நீதிபதியா நியமிக்கலாம். மேல்முறையீட்டு நீதிபதியாவோ இல்ல உயர் நீதி இல்ல மேல் நீதிமன்ற நீதிபதியோ நியமிக்கிறது. அதுல டைம் ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சம் கூட வரும். 10 years 15 years நான் நினைக்கிறேன். மினிமம் 10 years நினைக்கிறேன். ஹைகோர்ட்டு போறது மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ அப்படி ரெண்டு ஆக்டிவா பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப 4 வருஷம் பிராக்டிஸ் இருந்தாலுமே நீங்க ஒரு லா ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு 4 வருஷம் லோயரா இருந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ஜட்ஜ் எக்ஸாம் எழுத கஷ்டம். என்ன அப்பியர் ஆகணும். ஓரளவுக்கு ஆக்டிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் உங்களோட அப்ளிகேஷன் இன்டர்வியூ அதெல்லாம் பார்ப்பாங்க. சோ உங்களுக்கு உண்மைக்குமே ஜட்ஜாக விருப்பம்ண்டா அந்த மத்த அந்த பேங்க் வேலையால் அதுக்கு போறது கொஞ்சம் நல்லம் இல்ல. இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு கோர்ட் ப்ரொசீஜர் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு ஜட்ஜ் ஆகணும். அப்படி இல்ல உங்களுக்கு அந்த அந்த ஐடியா இல்லைன்னா நீங்க பேங்க் லீகல் ஆபீசர் அந்த வேலையில போகணும். வேற என்ன? ஏதாவது doubts? ஸோ கடைசியா ஏதாவது சொல்றேன்டா நம்மட சொசைட்டில லோயரா போய் சொல்லணுமே அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் அங்க இந்த படத்துல வர மாதிரி எல்லாம் ஆக்கி பண்றது அந்த இதெல்லாம் இல்லை. கோர்ட்ஸுக்குள்ள போனதுதான் எங்களுக்குமே தெரியும். அப்ப நீங்க பயப்பட்டா ஸ்பெஷலி பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் அங்க ஒரு பெரியரோ அந்த எந்த கட்டுப்பாடுமே இல்லை. லோயர் என்று நாம தான் இன்னைக்கு சட்டத்தை காப்பாற்ற போறோமே. அப்ப அப்படி என்ன நமக்கு அதுக்குரிய அந்த ரெக்கக்னிஷன் கட்டாயம் கிடைக்கும். நீங்க பயப்படாம இப்ப இந்த வீட்லயுமே எல்லாம் நல்லா போவடா தான் கிடைப்பாங்க. பட் லோயராக போக்குற அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்துச்சு. லோயர் தான் ஆகணுமா அப்படின்றலாம். நீங்க உங்களுக்கு உண்மைக்குமே அதுக்குரிய சரியான நீங்க தெரிஞ்சு அதோட நாட்டம் இருந்தா கட்டாயம் அதுக்கு எஃபர்ட் போட்டு இந்த நல்ல எண்ணத்தோட சீரியஸான எண்ணத்தோட போங்க. விளையாட்டுக்கு செய்யாம உண்மைக்குமே உங்களுக்கு ஆசை இருந்தா விளையாட்டுக்கு செய்யாதீங்க. அதுக்கு எஃபர்ட் போடுங்க. கிளாஸுக்கு போகணும்டா போங்க. மற்ற இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு சைலண்டான ஆளா இருந்தாலுமே சரி பேசுற ஆளா இருந்தாலும் சரி உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய உங்களுக்கிட்டே உரிய அந்த லோயர் பார்த்து உங்களுக்கு கட்டாயம் கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நான் இப்படித்தான் நிக்கணுமா இங்கிலீஷ்ல பேசினா தான் லோயர் ஆகலாம் அப்படியெல்லாம் அங்க வரதே இல்லை. நமக்கு என்ன உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க இந்த இனிஷியல் ஸ்டேஜை தாண்டது மட்டும்தான். 3 வருஷம் படிச்சு நிறைய பேரை மீட் பண்ணி உங்களுக்கு வரக்குள்ள கோச்சுக்கு போகக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் அந்த இது வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் லோ ஸ்டூடெண்டா இருக்க போக்குள்ள எனக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ மட்டும் வந்துச்சு. செகண்ட் இயர் தேர்ட் இயர் எக்ஸாம் வந்துட்டு அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க அந்த டாக்டர் வந்து இந்த காலேஜ்ல என்னோட படிச்ச ஒரு சீனியர் ஐயாட அண்ணா அவரு. ஸோ எனக்கு அங்க நான் அதை வந்து ஒரு லோ ஸ்டூடெண்டா இருந்தா தான் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படி இல்லாட்டி அவங்க செய்யப்படான்னு சொல்லல. பட் நான் லோ ஸ்டூடெண்ட் தெரிஞ்சதுக்கு என்ன ட்ரீட் பண்ணது எனக்கு எனக்கு ஐ லைக் இட். எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு லோ ஸ்டூடெண்டா இருக்கக்குள்ள சும்மா பொடிய மாதிரி சொல்லுவாங்க. ரோட்ல ஏதாவது மாட்டுப்பட்டா டிராபிக்ல பிடிக்க மாட்டாங்க. காலேஜ் ஐடி காட்டினா அப்படின்னு அதையும் தாண்டி உங்களுக்கு சீரியஸா சில விஷயங்களை ப்ரிவிலேஜா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பர்சனலா அப்படின்னா நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். இது எனக்கு வந்து காலேஜ் யூனிவர்சிட்டி டிகிரி இருந்தேன். அப்ப நான் லெக்சர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல சேலரி பேசுங்க ஒரு 2-3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். லோயர் தொழில்னா கொஞ்சம் கஷ்டம். கோச்சுக்கு போகணும் அலையணும்.
வெயில்ல தான் நிறைய கொஞ்சம் டைம் போகும். ஒரு குறிப்பிட்ட வர மாட்டேங்கும். ஹோப்ஃபுல்லி இன்ஷா அல்லாஹ். ஸோ எனக்கு நான் ஏன் டிசைட் பண்ண லோயரா தான் ஆகணும்ன்றா, எனக்கு அப்பயுமே ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் நான் போகும் வரைக்குமே எனக்கு ஷுவர் இல்லை நம்ம லோயரா தான் ஆகணும்னு. பட் ஒரு நாள் ஃபர்ஸ்டா நிஜாங்கரை சார் இருந்தப்ப ஜூனியரா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த மார்க் பண்றதுக்கு சார் என்ன ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் சார் அப்பியர் பண்ண வச்சு ஒரு மை செய்வாங்க. செகண்டா நானே ஃபர்ஸ்டா போய் சார் வரமாட்டார் அன்னைக்கு நான் தான் அப்பியரன்ஸ் மார்க் பண்ணணும். ஜட்ஜுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் இருந்த ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லணும். எனக்கு நல்லா வரும் இங்கிலீஷ்ல எல்லாம் கதைப்பேன். பட் எனக்கு அண்டு அப்படி டென்ஷனா இருந்துச்சு. எது கேஸ் நம்பர் எது ஃபைல் நம்பர் ஒன்றுமே தெரியா பாடமாக்கி இருக்கேன். சீனியர் கவுன்சில் அப்பியரிங் senior counsel Islam Khalifa appearing for the defendant is on the way. May the matter be kept down. சின்ன விஷயம் தான் அதை பாடமாக்கி இருக்கேன். அப்ப பக்கத்துல இருந்த ஒரு சீனியர் லாயர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன் நான் சொல்ற சரியானு பாருங்க. அவர் கேட்டுட்டு அவர் கேட்டாரு நிஜாம் கலிப்பரா யாதவ் ஆகிடா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அந்த நடந்த எல்லா விஷயமும் எடுத்த வேர்ட் பை வேர்டா எனக்கு பாடம். அப்ப அவர் கேட்டாரு ஓமன் செல்வன் அப்ப சும்மா பேசிட்டு இருந்தாரு எங்க இருக்கிற காத்தாக்குடி அந்த எல்லாம் ஷாவண்ணம். அவர் கேட்டாரு என்ன தெரியுமா கேட்டாரு. அப்ப நான் சொன்ன முகத்தை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு டென்ஷன்ல யாரு என்னன்ற ஒண்ணுமே தெரியா. அவன் நான் எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி தான் கேள்வி. அப்ப அதுக்கு யார் சொன்னாரு நான் தான் ஃபோமர் சீனியர் ஸ்போர்ட்ஸ்மேன் அஜித் ரோஹன் அப்படின்றாரு. அப்ப நிறைய கொரோனா டைம்ல அவர் தான் டிவில வருவாரு. அப்ப எனக்கு அவ்வளவு நம்ப இல்லாம இருந்துச்சு. I was not a lawyer. நான் அவருக்கு பக்கத்துல உட்கார்றதுக்குரிய எனக்கு என்னன்னு தெரியா. நான் அந்த அல்லாட நாட்டை ஏதோ என்ன கொண்டு போய் சேர்க்கறதுல நான் மிச்சம் நம்புறேன். அதாலதானோ தெரியா. ஸோ எனக்கு அப்ப அவ்வளவு இதா இருந்துச்சு. நான் லோயர் ஆயிக்காட்டி கட்டாயம் அவர்கிட்ட இருந்து அவரோட பேசுற சான்ஸே கிடைச்சிக்காது. அவரை கண்டெக்ட் நம்பர் தந்தாரு. அப்படி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாழ்க்கை பூரா நாம இதைத்தான் தொழிலா செய்ய போறோம். கஷ்டம்தான். பட் அந்த நெட்வொர்க் நம்ம மீட் பண்ற ஆட்கள் இட்ஸ் வர்த் அப்படின்னு நமக்கு விளங்கும். அதுல நிறைய கண்டெக்ட் கிடைச்சிருக்கு. இப்ப லோயர் ஆகினது பிறகு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஸோ ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு நம்ம லோயரா தான் ஆகுவோம் இன்ஷால்லா. ஏதோ அல்லாட நாட்டு அங்கால இங்கால போய் டிகிரி செஞ்சு இங்கால வந்து பாஸ் ஆகி இப்படி நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நம்பிட்டு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனை சொல்றேன்னா உங்களுக்கு நிறைய கண்டெக்ட் கிடைக்கும். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்கும். பொம்பளை பிள்ளைகளா கேட்டும் ஆம்பளை பிள்ளைகளா கேட்டும் பயப்படாம ஃபுல் எஃபர்ட் போடுங்க. சீரியஸா அடுங்க. அதான் நான் சொல்ற ஒரு விஷயம். இல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னன்னா அதுக்கு முதல் இந்த மீடியம் ஒன்று கேட்டிருந்தீங்க கொஞ்சம் எனக்கு தெரியுது. சொல்லுங்க. நான் அந்த மீடியமுக்கு ஆன்சர் பண்ணிட்டே வரேன். அந்த மீடியம் வந்துட்டு இப்படிதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மீடியம் ஒன்று இல்லை இந்த முறை. அதனால நீங்க செய்யலாம். லோ காலேஜுக்கு உள்ளுக்கு வந்தீங்கன்னா அதுல வந்துட்டு நீங்க ப்ரிஃபர் பண்ற மீடியத்திலேயே செய்யலாம். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் படிப்பிச்சு கொடுக்குற எல்லாமே இங்கிலீஷ்ல தான் படிப்பிச்சு கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ் வந்துட்டு நீங்க தமிழ்லையும் செய்யலாம், இங்கிலீஷ்லையும் செய்யலாம், சிங்களத்திலையும் செய்யலாம். அதை தாண்டி வந்துட்டு அடுத்து அந்த கெரியர்ல நீங்க அட்டர்னேட் லோ ஆகினத்துக்கு பிறகு வர எல்லா எக்ஸாமுமே மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் செய்ய வேண்டி வரும். இப்போ நீங்க ஜுடிஷியரிக்கு போற எக்ஸாமா இருந்தாலும் சரி, பெருசர் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட் கவுன்சிலுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப புதுசா கிரைட்டீரியா ஒரு சைக்கிள் ஒன்று கொண்டு வராங்க, அதுக்கும் ஒரு எக்ஸாம் ஏதோ கொண்டு வர மாதிரி. ஸோ அதுல இருந்து எல்லாமே அதுல எல்லா மீடியமுமே அதுக்கு பிறகு நீங்க ஒன்ஸ் யூ பிகம் அன் அட்டர்னேட் லோ நீங்க ஒரு லோயர் ஆகினதுக்கு பிறகு மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் நீங்க கோர்ட்ஸ்ல லோ கோர்ட்ஸ்ல வந்துட்டு தமிழ்ல செய்யலாம். பெரிய கோர்ட்ஸ் எபெக்ஸ் கோர்ட்ஸ்க்கு எல்லாம் போகக்குள்ள நீங்க இங்கிலீஷ்ல தான் கொண்டு போக வேண்டி வரும். ஸோ அதுதான் அந்த மீடியம்ங்கிறது. மற்ற எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை. நான் இப்படித்தான் பயோ படித்தேன். எப்படி நான் லோ காலேஜ் வந்தேனுங்கிறது வந்துட்டு ஒரு அன்சர்டைனான ஒரு விஷயம் உண்டு. பயோ படித்தேன். இன்னைக்கு தெரிந்தானே பயோ படித்தாலே நம்மளை அட்டாலஜி நக்கரப்பத்துல சும்மா டாக்டர் ஏமாத்தி அப்படி ஏமாந்த ஒரு ஜீவன். ஸோ அப்படி என்ன செஞ்சோம் அதுல கிடைக்கல. ஸோ செகண்ட் ஷை தேர்ட் ஷை போய் ஜஃப்னாக்கு போய் அங்கேருந்து இங்கேருந்து வந்து ஒரு சம்பந்தமே இல்லாம எங்களோட ஜிஎஸ் வந்து சொன்னாரு கோவிட் டைம்ல வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஜூலைல நடக்கிற மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு என்ன நடந்தது 2017, 18, 19ல நான் நினைக்கிறேன் போஸ்ட்போன் பண்ணாங்க ஒரு 6 months என்னையோ அந்த கோவிடாலேயோ இந்த
இந்த பிரச்சனையால ஏதோட. ஸோ அந்த 6 months போஸ்ட்போன் பண்ணதால வந்துட்டு எங்களுடைய ஜிஎஸ் வந்து என்னோட நல்ல பழக்கம். இப்படி ஒரு எக்ஸாம் உண்டு இருக்கி சும்மா போய் எழுது அப்படின்ட்டு. அப்படி சும்மா போய் எழுதினது தான் ஒரு வருஷத்தை ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு லக் கொண்டு அடிச்சு மொத்தமா கெரிய பார்த்தே மாறிட்டு. ஸோ அதுக்கு அதனால நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலையேண்டா இது மோட்டிவேட் ஆகுங்களா டிமோட்டிவேட் ஆகுங்களான்னு தெரியா. என்ன நான் ஏ-லெவல் எக்ஸாம் ஒழுங்கா செய்யல, பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயினேன். ஸோ நீங்க ஏ-லெவல் எக்ஸாமையும் நல்லா செஞ்சாங்க எல்லாரும், நீங்க கட்டாயம் பாஸ் ஆகுவீங்க. எல்லாரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, வேற லெவல்ல செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் எல்லாரையும் லோ காலேஜ்ல சந்திக்கிறேன். இல்லாண்டு எல்லாரும் எழுதி வாங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா உண்மையாவே அரிய பல தகவல்களை சொன்னேன். எமது வடவரான சட்டத்தரணி அர்ஷதா சுபைர் அவர்களுக்கும் சட்டத்தரணியாக படித்துக் கொண்டிருக்கும் இலியாம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக சப்னத்தை அழைக்கின்றேன் நன்றி உரைக்காக. ஷப்னம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதானே? ஆமாம். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த செஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினதுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். அடுத்தது எங்களுக்கு இப்போ 2 ரிசோர்ஸ் பர்சனாக நீங்கள் 2 பேரும் வந்திருந்தேன். 2 பேருமே உண்மைக்குமே மாஷா அல்லாஹ் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி உங்களோட கண்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்துச்சு. நல்லா இன்டராக்டிவாக கொண்டு போனேன். நாங்கள் வந்து ஓரளவு இப்படி எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால சில நார்மல் லிமிட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி உங்களோட கண்ட்ரிபியூஷன் நல்லாவே வந்துருந்துச்சு. 2 பேர் ஸ்பெஷலாக அர்ஷதா சுபைர் ராதா அர்ஷதா சுபைர் மேடம் அவங்க வந்து அட்டார்னி அட் லோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அதோட அஹமது இல்ஹாம் அப்ரெண்டிஸ்ஷிப் எஸ்எல்எல்சி பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் யூஎஸ்சி ரீடிங். ஸோ அவங்க 2 பேருக்குமே பெரிய ஜஸாக்கல்லாஹ். ஈவெண்ட் வந்து இந்த செஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுற மாதிரி ஸ்டடீஸ்லேருந்து எக்ஸாம்ஸ்லேருந்து கெரியர் வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிற டீப்பான விஷயங்கள் அதோட ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலேயுமே ஏதாவது டவுட்ஸ் வரக்குள்ள இன்ஷால்லா நாங்கள் அதை உங்களுக்கு கன்வே பண்ணுறோம். மற்றபடி ஓவராலாக ஃபுல்லாக எல்லா விஷயமே கிளியர் பண்ணுற மாதிரி உண்மைக்குமே இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. முடிக்கிறதுக்கு முதல் கேர்ள்ஸ் டே இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க ஒரு 2 minutes. நான் ரீசெண்டா ஒரு டேட்டா ஒன்று செக் பண்ணேன். லோ காலேஜ்ல ஒவ்வொரு வருஷமும் ஓட்ஸ் எடுக்கிறாங்கல்ல மோர் தென் 50% பிள்ளைகள் கேர்ள்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த எஃபர்ட் போட்டு எல்எல்பி ஐக்கட்டும் அங்க இருந்து வாராக்கள்ல லோயர் ஆகிறாக்கள் ஆண்களை விட பெண்கள் தான் கூட. ஸோ அந்த அடிப்படையில நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கின்ற அர்த்தம். அதை தாண்டி நீங்க ஏன் லீகல் பார்த்து தெரிவு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து எங்களோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் லோயர். ஃபர்ஸ்டா கொழும்பு யூனிவர்சிட்டி போனது நான் தான். ஸோ எனக்கு ஒரு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கி ஒரு அந்த செயினை பிரேக் பண்ணி கட்டாயம் அதுக்கு கண்ட்ரிபியூட் பண்றது. அது அநேகமா அந்த பொறுப்பை பெண்கள் கட்டாயம் எடுக்கணும். இப்ப நாம ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டா தான் அங்க ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும். அதுக்காண்டி ஆண்கள் கெப்பாசிட்டி இல்லாதாக்கள் இல்லை. பட் நமக்கு நிறைய தடைகள் இருக்கு. இப்ப எனக்குமே நான் சொன்ன மாதிரி நான் லோ என்ட்ரன்ஸ் செஞ்சது எங்க விட்ட தெரியா எப்படியுமே தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டாங்க. அப்ப நானே எந்த காசை போட்டு கிளாஸுக்கு போய் எப்படி செலக்ட் ஆனா சொல்லுவோம், இல்லாட்டி அவட ஆசைப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு விட்டு. அதுக்கு பிறகு லோ காலேஜ் ரிசல்ட்ஸ் வந்து மாட்ட சொல்றேன். அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி பிள்ளை லோயரா போதும். அப்புறம் அவங்க அப்படியே மாறினா யூனிவர்ஸ் நமக்கு ஏத்த மாதிரி மாறும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாம ஒரு எஃபர்ட் போட்டு சீரியஸா ஒரு விஷயத்தை நோக்கி போனோம்டா அதுக்கேற்ற மாதிரி மத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை. காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமே நல்ல பெரிய பெரிய சிக்கல் எல்லாம் வந்துச்சு. படிச்சு அங்க இருந்து திருப்ப லோயர் ஆகி வரும் மட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அந்த எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அங்க தேடி வந்த ஆக்களா இருக்கட்டும், இப்ப அதை வச்சு எனக்கு நான் மெரி பண்ணதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அந்த அந்த இதோட நடந்துச்சு. ஸோ அது ஒரு பிளான். அப்ப கேர்ள்ஸ் நமக்கு இப்படி போக இயலுமா? உங்களுக்கு நீங்க இங்க தமிழா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், வருஷதா அண்டா எனக்குண்டே ஒரு லிமிட் இருக்கு.
அல்லாவை தாண்டி நான் எல்லாத்தையுமே சொல்றதான். நான் ஈவன் இஃப் ஐ வாஸ் நாட் அ முஸ்லீம், எனக்குண்டு ஒரு லிமிட் இருக்கும். இதான் அர்ஷதாண்டு நான் என்ன பிரசன்ட் பண்ற விதம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். நீங்க லோயர் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்காண்டி நீங்க உங்களோட பிரின்சிபல்ஸை விட்டு இருக்க போறீங்கன்னு இல்லை. அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு உங்களோட குடும்ப சுச்சுவேஷன் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த எஃபர்ட்டை போடுங்க. என்னடா பெண்கள்ன்ற அந்த ரெப்ரசன்டேஷன் முக்கியம் சமூகத்துல. இப்ப லோயருங்கிறத தாண்டி இப்ப நான் சொன்னேன் மோஸ்ட்லி கம்பேர்ட் டு மென் நிறைய பேர் பெண்கள் தான் லோயர்ஸா இருக்காங்க. ஆனா பிராக்டிஸ் பண்றாங்க இல்ல. நீங்க கோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அழுக்கடையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு அநேகமா அந்த கோர்ட்ஸுக்கு பியர் ஆகிற ஆட்களா இருக்கட்டும், பெரிய பெரிய கவுன்சில்மாரா இருக்கட்டும், அவங்க ஆண்களா தான் நிற்பாங்க. சோ அதை கொண்டு உண்மைக்குமே நம்மள ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. என்னடா அப்பதான் இன்னொரு பிள்ளை அங்க இருந்து வரும், இன்னொரு பிள்ளை படிக்கும். அதுக்குரிய ஒரு ஒரு இதா நான் பாக்குறேன். என்னடா இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள பாக்குறேன் எப்படி என்றா, நான் எங்கட ஊர்ல எல்லாம் குயிக்கா யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் விட மாட்டாங்க. படிக்கணுமா, அதில் லோயர் ஆகிறதுக்கெல்லாம் கஷ்டம். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு விட்டு கொஞ்சம் சண்டை பிடிச்சுதான் வரணும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பட் அந்த டைம் நான் பாக்குறேன் என்னடா இப்ப எனக்கு லோயராவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், ஒரு நல்ல படியனையும் கல்யாணம் முடிக்கணும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அப்பதான் இன்னொரு பிள்ளை அனுப்புவாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, அவ படிச்சு படிச்சு இருந்தா குடும்ப வாழ்க்கை அந்த இது கல்யாணம் அந்த இதை விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்கிங் அபௌட் தி ஃபேக்ட். சோ நீங்க அந்த பொறுப்பு நமக்கு விரும்பியோ விரும்பாமலோ பெண்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. சோ நீங்க அதை கவனமா பயன்படுத்துங்க. கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. உங்களோட அந்த ஆசைகள், உங்களோட லிமிடேஷன்ஸுக்கு, உங்களோட பிரின்சிபல்ஸுக்கு, நீங்க முஸ்லீம் ஆயிக்கட்டும், தமிழ் ஆயிக்கட்டும், அதுக்கு உட்பட்டு நீங்க கட்டாயம் அதை முன்னோக்கி போங்க. ஏன்னா இப்ப நீங்க அங்க ரெப்ரசென்ட் பண்ணப்படுறது உங்களோட இப்ப சொல்லுவாங்க. பட் நாளைக்கு இப்ப நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாத ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான் லோயர் ஆக்கி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க பொம்பளை பிள்ளை லோயர் ஆக வானான்னு சொல்றாக்கலாம். சோ பெண்கள்ற அந்த இது முக்கியம். நீங்க ஒரு ஆண் பெண் அப்படின்னு வரக்குள்ள இவங்களுக்கு தான் கோர்ஸ் நீங்க லோயர் ஆயினது அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு ஒரு சோசியல் இமேஜ் ஒன்று கிடைக்கும். பட் பெண்கள் அப்படி என்று இருக்கக்குள்ள அதை கண்டினியூ பண்ணி அதை இன்னும் கடத்திட்டு போறதுக்குரிய சான்ஸ் கூட. ஏன்னா ஆம்பளை பிள்ளைகள வாப்பா லோயரா இருந்தா கட்டாயம் மகனை லோயர் ஆக்குவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அந்த ப்ரொஃபஷன்ல ஒரு பெரிய இந்த லோயர் அப்படின்னு வரக்குள்ள லீகல் ப்ரொஃபஷன் என்று வரக்குள்ள பயம் நிறைய இன்டராக்ட் ஆகணும். சீனியர் ஒரு பெரிய ஆம்பளையா இருப்பாரு, நம்ம ஒரு சேம்பர்ல ஒர்க் பண்ணணும், நைட் ஆகும் சில டைம்ல விட்டு வரதுக்கு. பட் நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும். அர்ஷதா அப்படின்னா இதுதான் எனக்கு தெரியும். இதை தாண்டி நான் எப்பயுமே போக மாட்டேன். அது என் பார்ட்னருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி என்று என் உமாக்கு என் ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஸோ அதுக்கு கஷ்டம் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம் செய்யறதே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. பட் அதை தாண்டி போகக்குள்ள நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வழிகள் அமையும். ஸோ நீங்க சீரியஸா இருந்தா கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஏண்டா உங்களோட ஒரு லீகல் ப்ரொஃபஷன்ல ஒரு பெண்ட ரிப்ரசன்டேஷன் இப்ப நமக்கு பார்த்துட்டு இருக்கேன். எம்எம்டி அமெண்ட்மெண்ட் வேணும், காஸ்டி பெண்கள் வேணும். அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வரக்குள்ளதான் நம்மட தேவைகளுக்காக வேண்டி நாம போராடலாம். இப்ப நிறைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் வராங்க, நிறைய பேரு டிவோர்ஸ் வராங்க. இப்ப நான் ஒரு டேட்டா வாசிச்சேன். இப்ப டிவோர்ஸ் ஆகிறதுலயே தமிழ் பேசுறாக்கள் அதுலயே முஸ்லிம்கள் தான் நிறைய பேர் கூட. அதுக்கெல்லாம் சொல்யூஷன் நாம கொடுக்குறேன்னா நம்ம அதுக்குரிய பொறுப்புல அதுக்குரிய அந்த கெப்பாசிட்டியோட நாலேஜோட இருக்கணும்ங்கிறது கட்டாயம் இல்லையா? அப்ப நீங்க கட்டாயம் அந்த அந்த பொறுப்பை இப்ப நானும் சில டைம்ல யோசிக்கிறேன். சில விஷயங்கள் செக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் வெளியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா கதைக்க பிடிக்கும், எல்லாரோட இன்டராக்டா பிடிக்கும். பட் லோயர்ங்கிற அந்த இதுக்குள்ள வரக்க சில விஷயங்களை நான் செய்யலாம். ஜட்ஜ் ஆனா நீங்க கூடுதலா அந்த பார்ட்டிஸுக்கு போகலாம், இந்த ஃபேமிலி கேதரிங் எல்லாம் நீங்க ஒரு சோசியல் அந்த இதோட இருக்கணும். அப்படி அது மாதிரி லோயரா தான். பட் நம்ம செய்யறது ஒரு சமூக பொறுப்பு. நமக்கு பிறகு வர ஆக்களுக்காக நம்ம செய்ய போறது, நம்ம சமூகத்துக்காக செய்ய போறது. ஸோ அதுக்கு அந்த செக்ரிஃபைஸ் எல்லாம் விட்டு நீங்க வாரத்துக்கு ரெடி ஆகிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அந்த எஃபர்ட்டை போடுங்க. கேர்ள்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஒரு தரம் இல்லாட்டி 2 தரம் இல்லாட்டி 3 தரம் நீங்க மாரி பண்ணிட்டு படிக்கலாம். இப்ப என்னோட படிச்ச ஒரு புள்ள ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் பேபி, செகண்ட் இயர்ல செகண்ட் பேபி, தேர்ட் இயர்ல தேர்ட் பேபி. ஷீஸ் எ லாயர் நவ். அப்ப அந்த விஷயங்கள் உங்களை தடுக்குமாண்டா இல்ல. கட்டாயம் நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரு தூய எண்ணம் உங்களோட மனசுல ஒரு சீரியஸான நியத்து இருந்தா அது கட்டாயம் நடக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணும்டா கேளுங்க. எங்களால ஏழுமானது செய்வோம். நான் எல்லாம் மத்த நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வாய்ப்புகள் எல்லாம் வரணும்னு நான் விஷ் பண்றேன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.
இந்த ஃபுல் செஷனுமே எல்லாருக்குமே நல்ல இன்ஃபர்மேட்டிவா இன்டராக்டிவா இருந்திருக்குமென்னு நம்புறேன். அதோட ரிசோர்ஸ் பர்சன்ஸா வந்து உங்களுக்குமே ஃபியூச்சர்ல இதை நாங்க கொண்டு போகல இந்த செஷன் சம்பந்தமான ஃபீட்பேக்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸா வந்த ஆக்களுக்குமே ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம். எங்களோட தொடர்ந்துமே டச்ல இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பார்ட்டிசிபென்ட்ஸும் ரிசோர்ஸ் இன்ஷால்லா பர்சன்ஸும் கட்டாயம். இன்ஷா அல்லாஹ். ஓகே சரி ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி Okay. வெரி பெஸ்ட். ட்ரை பண்ணுங்க Thank நல்லா. இன்ஷால்லா சந்திப்போம். அப்ப நான் லீவ் ஆகிறேன். ஆஃபாக் அதை முடிச்சுக்கொள்ளுமே. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ எவ்ரிபடி. ஆர்கனைஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இல்ஹாம் கொஞ்சம் நல்லா இன்டராக்டிவா கொண்டு போறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ஓகே. எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷால்லாஹ் வந்து எல்லாரும் காலேஜில் வரீங்கன்னு நம்புறேன். இன்ஷால்லாஹ் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.